இந்த ஞாயிறு ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எங்களோட கூட லைவில் இணைந்திருக்கிற ஃபேஸ்புக், யூடியூப் வியூவர்ஸ் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். நான் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த வருடத்திலே தகப்பனே, ஆண்டவரே 2 மாதங்களை நீர் கடக்க கிருபை செய்திருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தப்புவித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம். உம்முடைய சுகத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பலத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிற ராஜா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்து கொண்டீர் தகப்பனே. ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே எங்களை அப்பா நீர் பாதுகாத்த தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி தகப்பனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். யெகோவா ரூவா உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். யெகோவா ஈரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். யெகோவா ஷாலோம் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். யெகோவா ஷம்மா உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். யெகோவா ராஃபா உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எலோஹி உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். எல்ஷடாய் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் 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 ராஜா. ஒருமனப்பட்டு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நாங்கள் இந்த நேரத்தில் உயர்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் இறங்கி வருவீராக. ஆண்டவரே இந்த இடத்துல கடந்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே இந்த இடம் முழுவதும் தகப்பனே அப்பா நிறைவான ஆவியானவர் அசைவாட வேண்டுமாய் கூட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா நீர் கடந்து வருவீராக. ஒவ்வொருவரையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கூட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே ஆராதனை வேலையிலே தகப்பனே என் தேவன் ஆண்டவரே இந்த இடத்துல கடந்து வருவீராக. துதியின் மத்தியிலே வாசம் செய்கிற தேவன் தகப்பனே, எங்களுடைய துதியிலே நீர் வாசம் செய்வீராக. ஆண்டவரே அப்பா நன்றி ஆண்டவரே. துதிக்கிற வேலையிலே தகப்பனே இந்த இடத்துல அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கட்டும் ராஜா. ஆண்டவரே சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், அதிசயங்கள் உண்டாகட்டும், அற்புதங்கள் உண்டாகட்டும் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா துதிக்கிற வேலையிலே தகப்பனே ஒவ்வொருவரையும் கரத்தை நீட்டி நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புவீராக ராஜா. ஆண்டவரே வந்தோம் போனோன்னு இல்லாதபடிக்கு தகப்பனே ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா. ஆண்டவரே உம்முடைய பிரசனத்தை உணர்ந்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்களோட கூட இணைந்திருக்கிற ஆண்டவரே யூடியூப் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு வியூவர்ஸையும் நீர் தொடுவீராக. உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புவீராக ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா இந்த நேரத்தில் மெசேஜ் வேலையை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். என் தேவன் எங்களோடு பேசுவீராக. ஆண்டவரே அப்பா உடைய வார்த்தை என்கிற மன்னா எங்களுக்கு உண்டாகட்டும் ராஜா. ஆண்டவரே அப்பா நாங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம் ராஜா. உம்முடைய வார்த்தை உண்டாகட்டும். இருதயத்திலே ஆண்டவரே கிரியை செய்கிற வார்த்தை உண்டாகட்டும். ஆண்டவரே அப்பா நீர் ஆசீர்வாதமான வார்த்தையை நீர் கொடுப்பீராக ராஜா. நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காணிக்க வேலையை பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. படைக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டி நீர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. ஆண்டவரே ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவரே என் தேவன் ஆண்டவரே இந்த இடத்துல நீர் கடந்து வருவீராக. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்துல சூழ்ந்து கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொரு நீர் தொடுவீராக, ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய கரம் கடந்து வர வேண்டுமாய் கூட நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே அப்பா நீர் ஒவ்வொருவரையும் பேர் பேராய் ஆசீர்வதித்து அனுப்ப வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றி தகப்பனே. அப்படியே நாங்கள் தாழ்த்துகிறோம், விட்டு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் சங்கீதம் 145 எடுத்துக்கொள்ளலாம். பைபிள் வச்சுருக்கிறவங்க எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 147 சங்கீதம் 147 முதலாவது வசனம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை துதியுங்கள். நம்ம இன்னைக்கு இந்த தேவனை துதிக்க வந்துருச்சிருக்கோம் இல்லையா? துதிக்க வந்திருக்கிறோம். அது இங்கிலீஷில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு. ப்ரைஸ் த லார்ட்
For it is good to sing praise to our God, for it is pleasant and praise is beautiful. ஹல்லேலூயா. நம்ம துதிப்பது எப்படி இருக்கிறதா? தேவனுடைய சமூகத்தில் அழகாக இருக்கிறதா. தேவனை நாம் துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும், என்ன சோர்வுகள் இருந்தாலும் நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அது எப்படியாய் இருக்கிறது? அது இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. துதியுங்கள், கீர்த்தனம் பண்ணுங்கள். அது எப்படியாய் இருக்கிறது? ப்ரைஸ் இஸ் பியூட்டிஃபுல். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு அழகு இல்லை? நம்ம துதிக்கிறது எப்படியா இருக்கிறதா? மிகவும் அழகாக இருக்கிறதாம். அடுத்தது 3ஆம் வசனம் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். நீங்கள் துதிக்க 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 ஆண்டவரை நீங்கள் ப்ரைஸ் பண்ண என்னாகும்? குணமாகும். ஹல்லேலூயா. ஹீலிங் உண்டாகும். அதே போல் உங்கள் இருதயத்தில் என்ன சோர்வுகள் இருந்தாலும் சரி, என்ன நொறுங்குண்டு நீங்கள் அப்படியே உடைந்து போய் இருக்கிறீங்களா? உங்களுடைய சூழ்நிலைகள் உடைக்கப்பட்டு இருக்கிறதா? என்ன சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் துதிக்கும் போது தேவன் அதை குணமாக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களுடைய காயங்களை கட்டுகிறவராக இருக்கிறார். இன்றைக்கி நீங்கள் காயத்தோடு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? அநேகர் உங்களை வந்து பேசியிருக்கலாம். அநேக சூழ்நிலைகள் உங்கள் இருதயத்தை காயப்பட்டு இருக்கலாம். உங்களை ஆண்டவர் குணமாக்குவார். ஹல்லேலூயா. காயங்களை உங்களுக்கு கட்டுகிறவராக இருக்கார். எப்பொழுது தெரியுமா? நீங்கள் துதிக்கும் பொழுது. இந்த காயங்கள், இந்த நொறுங்குண்ட இருதயங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஒதுக்கி வச்சு தேவனை முழு இருதயத்தோடு துதிங்க. தேவன் உங்களுடைய காயங்களை கட்டுகிறவராக இருக்கிறார். அநேக சூழ்நிலைகள் நமக்கு முன்பாக இருக்கலாம். எல்லாவற்றையும் அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு தேவனை முழு இதயத்தோடு துதியுங்கள். அதில் 13வது வசனம் சொல்கிறது, அவர் உன் வாசல்களின் தாழ்பாலை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் துதிக்கும் போது என்ன நடக்கும்? உங்களை வந்து ஆண்டவர் என்ன பண்ண? பாதுகாப்பார். ப்ரொடெக்ஷன் உண்டாகும். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், பிள்ளைகளின் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அதுக்கு எல்லாம் சீக்ரெட் என்ன தெரியுமா? நம்ம துதிக்கணும். ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். முழு இருதயத்தோடு நம்ம துதிக்கணும். 13வது வசனம், அவர் உன் வாசல்கள் தாழ்பாலை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உன் எல்லைகளை சமாதானமாக்குவார். ஹல்லேலூயா. உம்முடைய எல்லைகள் எல்லாம் எப்படி இருக்குமா? சமாதானமாக இருக்கும். உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்களேன். நொறுங்குண்ட இருதயங்களை என்ன பண்ணுவார்? குணமாக்குகிறார். அடுத்தது, உன்னுடைய காயங்களை கட்டுகிறார். ஹல்லேலூயா. உங்களை பாதுகாக்கிறார். உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். உங்களுக்கு எல்லா ப்ரொவிஷன்ஸும் ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திப்பார். உங்கள் எல்லைகள் எல்லாம் சமாதானத்தை உண்டு பண்ணுவார். இதுக்கு எல்லாத்துலேயும் இருக்கிற ஒரே சீக்ரெட் என்ன தெரியுமா? ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப். நம்ம துதிக்கணும், தேவனை துதிக்கணும். தேவனை துதித்து கொண்டே இருங்க. இங்கே மாத்திரம் இல்லை, உங்கள் வீட்லேயும் சரி, நீங்கள் எப்பொழுது தேவனை துதித்து கொண்டே இருங்க. அவரை துதிப்பதும் அவருக்கு கீர்த்தனம் பண்ணுவதும் நல்லதாக இருக்கிறது. அதுவே இன்பமும் அது ஏற்றதுமாக இருக்கிறது. இட் இஸ் அ பியூட்டிஃபுல். ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் இஸ் அ பியூட்டிஃபுல்னு போட்டிருக்கு. ஸோ நீங்கள் எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டிருங்க. உங்களுக்கு சோர்வான சூழ்நிலைகள், உங்களுடைய சூழ்நிலைகள் ரொம்ப வேதனையாக இருக்கும்போது அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு துதித்து கொண்டே இருங்க. தேவன் எல்லாவற்றையும் குணமாக்குகிறவராக இருக்கிறார். எல்லா காயங்களையும் கட்டுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நிற்போம், நம் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு சத்தமாக ஒரு பிரைஸ் தி லார்ட் சொல்லலாமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இருக்கீங்களா? கர்த்தரை துதிப்பது நல்லதுன்னு இப்போ தான் நான் வேதத்தில் வாசித்தோம். நல்லா துதிக்க போகிறோம். எத்தனை பேர் துதிக்க போகிறீங்க ஆண்டவரை? அவரை துதிப்பது நல்லது, அவரை கீர்த்தனம் பண்ணுவது நல்லதுன்னு பேசுறது. இப்போ நம்ம வசனத்தில் படித்தது போல நல்லா துதிச்சு ஆராதனை செய்ய போகிறோம் நன்றியுள்ள இதயத்தோடு. ஹல்லேலூயா. நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை பாடலாமா? நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்தியேனா வாழ்நாளெல்லாம்
பெரியவர். என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு. நான் கடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. சொல்லுவோமா? நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு. சொல்லுமா? இயேசு, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை. அவரின் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. சொல்லுவோம், அவர் நேசம் எனது இன்பம், அவர் நாமம் உயர்த்துவே. என் இயேசு, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் இயேசு, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு. என் போக்கிலும் எந்தன் வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் போக்கிலும் எந்தன் வாரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை. என் இயேசு, என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கை கொடுத்து ஒரு அல்லேலூயா சொல்லாமா? கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு தான் நம்ம வந்திருக்கோம், அவரை துதிப்பதற்கு தான் வந்திருக்கிறோம் இல்லையா? அல்ல கண்களை மூடி, ஆண்டவரே என் இயேசு நல்லவர், இதுவரைக்கும் நன்மை செய்தவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர். நன்றி ஆண்டவரே. என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர். இதுவரைக்கும் நல்லவரா இருந்தார் இல்லையா? என் இயேசு. நன்றி ஆண்டவரே. என் இயேசு. ஹல்லேலூயா. என் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். அவர் நல்லவரா இருந்தார் இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள். ஹல்லேலூயா. இந்த 2025 வருடத்தில் ஒரு மாதத்தை முடித்து 2வது மாதத்தை முடிக்க செய்திருக்கார். நன்மை செய்த தேவன். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திற்கு எனக்கு ஒத்தாசை வரும். அப்படிதானே? வேற எங்கிருந்தும் வராது, வேற யாரிடத்திலிருந்தும் வராது. யாரிடத்திலிருந்து தான் ஒத்தாசை வரும். ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே உமக்கு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. சொல்லாமா? ஒத்தாசை அனுப்பும் பர்வதமே நாங்கள் துதிக்கிறோம். வேற எங்கும் இல்லை, வேற இடத்தில் இல்லை.
அவர்தான் நமக்கு அவர்தான் நமக்கு உதவி செய்கிற கண்மலையா இருக்கிறார். ஒத்தாசை என்ப பருவதமே. இந்த பாட்டை பாடுவோமா? ஹல்லேலூயா. வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. பாடுவோம். வானம் பூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். அப்படிதானே? எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறீங்க. வேறு எங்கேயும் கிடையாது. வலது புறத்திலிருந்தும் இடது புறத்திலிருந்தும் என்ன வராது? ஜெயம் வராது. எங்க இருந்தா வரும்? பரத்திலிருந்து தான் வரும். ஹல்லேலூயா. அவர் தான் நமக்கு ஒத்தாசை அனுப்பும் பர்வதமா இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். ஹல்லேலூயா. சூழ்நிலை நம்ம பார்க்க வேண்டாம், மனுஷங்க சொல்றதை நம்ம கேட்க வேண்டாம். ஆனா ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிற தேவனா இருக்கா. ஹல்லேலூயா. சொல்லுமா? வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, இயேசுவையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுவோமா? வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். நம்பிக்கையோட. வேறெங்கிருந்தும் இல்லை, ஆமென், இயேசுவையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகளை எதையும் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதை கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதை கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போ அழைக்கும் தேவன் நீரே. ஆமென். இல்லாதவைகளை இருக்கவைகள் போ அழைக்கும் தேவன் நீரே. நம்பிக்கையோட சொல்லாமா? சூழ்நிலைகளை நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதை கேட்க மாட்டேன் ஆண்டவரே. சூழ்நிலைகளை நான் பார்ப்பதில்லை, ஆமென், உலகம் சொல்லுவதை. ஓ ஹல்லேலூயா. இல்லாதவைகளை இருப்பவைகள் போ அழைக்கும் தேவன் நீரே. ஆமென். இல்லாதவைகளை இருப்பவைகள் போ அழைக்கும் தேவன் நீரே. வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர். நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியோடு. வானபூமி படைத்த தேவனே, கைகளை தட்டி, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர். சொல்லுவோமா? வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, இயேசுவையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுவோம், அறிக்கை செய்வோம். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை, காற்றையும் நான் பார்ப்பதில்லை. சொல்லுவோம். மழையையும் நான், காற்றையும் நான் பார்ப்பதில்லை, மழையையும் நான் பார்ப்பதில்லை. வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே. ஆமென். வாய்க்கால்கள் தண்ணீரா நிரம்பிடும் என்றவரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஆமென். வேறெங்கிருந்தும் இல்லை, ஓ ஹல்லேலூயா, உம்மையே நோக்கி பார்க்கிறேன்.
ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நல்ல சந்தோஷமா எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். ஆமா, காற்றையும் பார்க்க மாட்டோம், மழையும் பார்க்க மாட்டோம், ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். அல்லேலூயா. சூழ்நிலைகள் எப்படியா இருந்தாலும் நம்ம அதை பார்க்க தேவையில்லை. எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவராக இருக்காரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் சொல்லுங்களேன். எனக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உலகம் என்ன சொன்னாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. 4 பேர் என்ன சொல்லுவாங்க தேவையே இல்லை, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆமென் சொல்லாமா? ஹல்லேலூயா. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். ஹல்லேலூயா. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, இயேசுவை நோக்கி பார்க்கிறேன். எல்லாம் ஒருவேளை சூழ்நிலை எப்படி இருக்காது, இந்த பிரச்சனை எப்படி இருக்கு, அந்த பிரச்சனை இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, விசுவாசத்தோட நம்ம சொல்ல போறோம், பாட போறோம். இன்னொரு விசை ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் சாராளுடைய சூழ்நிலை அப்படியா இருந்தாலும், ஒண்ணுமே இல்லாட்டினா கூட ஆண்டவர் ஒரு ஈசாக்கை கொடுத்தார். எத்தனை பேர் சொல்றீங்க? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமையில செலுத்தலாமா? ஹல்லேலூயா. அதே போல ஒண்ணுமே இல்லாட்டினா கூட, காற்றையும் பார்க்க மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க, ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தண்ணீர் நிரப்பப்படும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வறண்ட காரியங்களை ஆண்டவர் மாற்றுவார். சூழ்நிலை பார்க்கும்போது, ஐயோ இந்த இப்படி இருக்குதே, இந்த கடன் பிரச்சனை எப்படி இருக்கு, ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வானமுமை படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தரே. ஆமென். வானமுமை படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தரே, கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தரே. வேறு எங்கும் வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஹல்லேலூயா. உம்மையே நோக்கி பார்க்கிறேன். அவரை பார்த்து, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, இயேசுவை நோக்கி சொல்லுவோம். சூழ்நிலைகளை எதையும் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதை கேட்பதில். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதை கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போ அழைக்கும் தேவன் நீரே. ஆமென், ஆமென், ஆமென். இல்லாதவைகளை இருப்பவைகள் போ அழைக்கும் தேவன் நீ. நல்ல உற்சாகமா. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். இயேசுவே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். நம்பிக்கையோட. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, இயேசுவையே நோக்கி பார்க்க. இன்னொரு செய் வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, இயேசுவையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, இயேசுவை சொல்லுவோம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே, என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்த தேவன், ஆமே தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்த தேவன், நானும் சுகம் தருவீர். ஆமே யெகோவா ஈரே எந்த தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ஈரே. ஆமென்.
மலையின் மேலே நான் சார்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்து கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. சொல்லுவோம், அறிக்கை செய்வோம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஓ, எல்லாம் வச்சு பார்த்து கொள்ளுகிறவரே. யெகோவா ராப்பா என்ற, ஓ, சுகத்தை தருகிறவரே. ஓ, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்ற தேவன், சேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா, யெகோவா ராப்பா எங்கள் பரிகாரியே. சொல்லுவோம், மரண இருளி பள்ளத்தாக்கி நடக்க நின்றாலோ என் அப்பா என்னோடு இருப்பதால. ஆமே, இருளி பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலோ என் அப்பா என்னோடு இருப்பதால மாட்டேன். உனக்கு விரோதமா ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிடமா. ஆமென், பயப்பட தேவையில்லை. ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும், ஓ யெகோவா ஈரே, யெகோவா ஈரே தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. என்னாலும் சுகம் தரும். ஆமே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. நெருக்கத்திலே நமக்கு உதவி செய்கிறவர். ஓ, மனுஷங்க என்ன பேசினா பரவாயில்ல, யெகோவா ஈரே என்னோடு இருக்கிறார். யெகோவா ராப்பா எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். தேவைகள், ஆமே நாமே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்ற தேவன், யெகோவா ஈரே, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா. ஹல்லேலூயா. கைகளை வந்து சொல்லுவோமா, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, இயேசுவையே நோக்கி பார்க்க. உள்ளத்தினாலத்திலிருந்து வேறெங்கிருந்தும் முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு, ஆண்டவரே நீங்க இருக்கீங்க ராஜா, நீர் என்னோடு இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, இயேசுவையே நோக்கி பார்க்க. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். என்னுடைய உயர்வு, ஓ, என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சருகிறவர் நீர் ஆண்டவரே. இயேசுவையே நோக்கி பார்க்கிறேன். ஓ, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எங்கள் பரிகாரி, எல்லாவற்றுக்கும் நீதான் பரிகாரி ஆண்டவரே. ஆமென். யெகோவா ஈரே. துதிப்போம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். யெகோவா ஈரே, உம்மை துதிக்கிறோம். யெகோவா ராப்பா, உம்மை துதிக்கிறோம். யெகோவா ஈரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. என்னாலும் சுகம் தரும் யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. நல்லா துதிச்சு பாடுங்க. ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. யெகோவா ராப்பா என்ற. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே என்ற. எங்களுடைய எல்லா தேவைகளையும் பார்த்துக் கொள்ளுகிறவர், எங்களுடைய எல்லா பிரச்சனைக்கு பதில் தருகிறவர் நீரான எல்லாவற்றுக்கும் பதில் ஆண்டவரே. யெகோவா, யெகோவா ராப்பா, பரிகாரியே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். அப்படியே துதிங்க, வாய்களை திறந்து ஆண்டவரே யெகோவா ஈரே, யெகோவா ராப்பா உம்மை நாங்க துதிக்கிறோம். யெகோவா ஈரே உம்மை நாங்க துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதரே உம்மை நாங்க ஸ்தோத்திரிக்கிறோம். உயர்ந்தவரே ஹல்லேலூயா, உம்மை நாங்க துதிக்கிறோம். ஓ இயேசுவே ஹல்லேலூயா. உன்னதமானவரே, எங்கள் உறைவிடமே, எங்கள் கேடகமே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நீர்தான் எங்கள் உன்னதமானவர், ஆண்டவரே நீர்தான் எங்களை உயர்த்துகிறவர், ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ எந்த விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும்,
எந்த விதமான பாரங்கள் இருந்தாலும் ஓ ஹல்லேலூயா நீதான் எங்களுக்கு பரிகாரி ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உன்னதமானவரே துதிக்கலாம், ஆராதனை செய்வோம். என் ஊரை விடம் நீதானே உன்னதமானவரே. உன்னத ஓ சத்தத்தை உயர்த்தி துணியை உயர்த்தி என் ஊரை விட இன்னொரு செய் உன்னதமானவரே. உன்னத துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். என் ஊரை விடம் நீ தானே உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். எங்கள் பரிகாரி எங்கள் பரிகாரி. ஹல்லேலூயா. எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் எங்கள் பரிகாரியே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே உன்னதமானவர். ஹல்லேலூயா. உள்ளத்தினால துதிப்போ அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரை. ஹல்லேலூயா. அதிசயமான திறந்து உன்னதமானவரே உன்னதமானவரே. என் ஊரை விட ஓ எங்கள் பாதுகாப்பு ராஜா. நான் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் உன்னதமானவரே. ஹல்லேலூயா. உறைவிடம் நீதானே உயர்த்துகிறோம் வாழ்த்துகிறேன். ஓ ஹல்லேலூயா. உயர்த்துகிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய எல்லாவற்றையும் மறந்து ஓ ஹல்லே அக்கம் பக்கம் பார்க்காம ஆண்டவர் மாத்த நோக்கி பார்த்து ஆண்டவரே உன்னதமானவரே. ஒடுக்கப்படுவோக்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையோ அவர்தான் என்னுடைய எனக்கு எல்லாமே ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் அடைக்கலமே அப்பா. நெருக்கடி வேளையில் சொல்லுவோம் ஆண்டவர் நீங்க தான் என் புகலிடம் ஆண்டவரே. நெருக்கடி வேளையில் உன்னதமானவரே உன்னதமானவர். அவரை பார்த்து சொல்லுவோம் என் ஊரை விட யெகோவா ராஃபா யெகோவா ஈரே. உம்மை போற்றுகிறேன். ஹல்லேலூயா. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கை விடுவதே. அவரை தேடி வரும்போது ஆண்டவர் கைவிடாத தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம் ராஜகா. உம்மண்டையிலே வருகிறோம் கைவிடாதவரே. ஹல்லேலூயா. ஒருபோதும் கைவிடுவது எங்களோடு யெகோவா ராஃபா யெகோவா ஈரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் கைகளை உயர்த்தி. உன்னதமானவர் எங்கள் புகலிடமே. எங்கள் அடைக்கலம் எங்கள் கோட்டை எங்கள் துருகம். ஓ
நாங்கள் வந்தடையத்தக்க கன்மலை ஆண்டவரே, என் ஊரை வீடா இயேசுவே வாழ்த்துகிறோம் 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 வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் 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 வணங்குகிறோம், உயர்த்துகிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உன்னதமானவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம், உயர்ந்தவரே மாறாதவரே மகத்துவமானவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம், உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். உன்னதமானவரே உம்மை உயர்த்துகிறோம். அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு அதிசயங்களை செய்கிறவர், ஒடுக்கப்படுகிற உயர்த்துகிறவர், உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உம்முடைய கரம் தொடட்டும் ஆண்டவரே, உயர்த்துகிறேன் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் கரம் தொடட்டும் ஆண்டவரே, ஆண்டவரே உம்முடைய ஆறுதலின் கரம் தொடட்டும் ஆண்டவரே, உம்முடைய அதிசயத்தின் கரம் தொடட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒடுக்கப்பட்டவர்களை அணைக்கிற கரம். ஹல்லேலூயா. ஒரு வருஷம் எல்லாரும் கைகளை வச்சு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனே எங்கள் தேவன் இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னதரே அவருடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்து மகிழ்வோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் கன்மலையே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, எங்கள் துதிகளிலே எங்கள் ஆராதனையிலே பிரியப்படுகிற தெய்வமே. உன்னதரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு விசை ஹல்லேலூயா. ஆமென் ஹல்லேலூயா. மகுதான ஆராதனை சர்வ வல்லவரே யெகோவா ராஃபா. ஓ யெகோவா ஈரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு விசை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யெகோவா நிசி, யெகோவா ரூவா, எங்கள் நல்ல மேய்ப்பர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் மரண பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனென்றால் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நாங்கள் வந்தடையத்தக்க கன்மலையே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. ஓ எங்கள் கன்மலையே ஆண்டவரே, எங்கள் புகலிடமே, எங்கள் கோட்டையே, யெகோவா ராஃபா, யெகோவா ஈரே. எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், சூழ்நிலை மாற்றுகிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே ஹல்லேலூயா. ஒடுக்கப்படுகளுக்கு ஆண்டவரே ஓ ஹாலே கரத்தை நீட்டி அணைக்கிறவருமே நாங்கள் துதிக்கிறோம் ராஜா. அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நீ சர்வ வல்லவருமே நாங்கள் துதிக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள இருக்கிற தேவன் பெரியவர். ஓ ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய எல்லா துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் கணங்களையும் மகிமைகளையும் இயேசுவின் நாமத்தில் எடுக்கணும் நல்ல பிதாவே. ஆமென். அமர்ந்து கொள்ளலாம்.
பிரைஸ் தி லார்ட், க்ளோரி டு காட். கர்த்தர் நல்லவர். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா, க்ளோரி டு காட். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஓகே, குட். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், மனிதனிடத்திலே பல கேள்விகள் இருக்கிறது. ஆனால் ஒரு சில கேள்விகளை மனுஷனிடத்தில் கேட்டால் மனுஷனுக்கு கோபம் வந்துடும். மனுஷனுக்கு கோபம் வந்துடும். என்னையை பார்த்து எப்படி இப்படி கேட்கலாம் நீ? நான் யார் தெரியுமில்ல, என்னையை பார்த்து எப்படி கேட்கலாம் நீ அப்படின்னு ஒரு கோபம் வந்துடும். பயங்கர கோபப்பட்டுரும். யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி, அவர்கிட்ட இந்த கேள்வியை கேட்டிங்கன்னா டக்குன்னு கோபம் வந்துடும். என்ன கேள்வின்னு ஏதாவது யூகிக்க முடியுதா? முடியாது. ஏன்னா எல்லாரும் என்ன பண்ணுறோம், நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு நினைவோடு இருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட கேள்வியை கேட்கும்போது சட்டுன்னு கோவம் வந்துடும். யாரை பார்த்து எப்படி கேட்டேன்? நான் யாரும் தெரியுமில்ல, என்னையை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டியா அப்படின்னு. சரி, அது என்ன கேள்வின்னா, பாருங்க, கேட்க கூட முடியல. Do you have a sense? Do you have a sense? இப்படின்னு யாரையாவது பார்த்து கேட்டோன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? டக்குன்னு கோவம் வந்துருமா இல்லையா? யாரை பார்த்து கேட்ட? அறிவு இருக்கான்னு என்னையா பார்த்து கேட்குறியா? என்னைய பார்த்து அறிவு இருக்கா நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி கோவம் வந்துடும். ஏன் இந்த கோபம் வருது? ஏன் இப்படிப்பட்ட ஒரு கேள்வி? எல்லாருக்குள்ளாரையும் எல்லாரும் அறிவு மிக்கவர்களாக தான் இருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை கேட்டால் தான் நமக்கு கோபம் வந்துடுது. ஏன் தெரியல. ஆனால் இந்த சென்ஸ் அப்படின்றதுக்குள்ள ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ மனிதனுக்கு எத்தனை விதமான சென்ஸ் இருக்கு சொல்லுங்களேன்? 5 விதமான சென்ஸ் இருக்கு. என்னென்ன சென்ஸ் பாருங்க. சைட், அதாவது விஷன், பார்க்கக்கூடிய ஒரு சென்ஸ். எல்லாத்தையும் பார்த்து என்ன பண்ணுறோம்? ஓ, இவர் இங்கே என்னார், இவங்க என்னார் அப்படின்றத கவனிக்கிறோம். 2வது சவுண்டு, ஹியரிங், கேட்குறோம். ஒரு சவுண்டை கேட்டு சென்ஸ் பண்ணுறோம். இப்போ ஒருத்தர் பேசுகிறேன்னா பாருங்கள், இப்போ லிஜோவுடைய குழந்தை இருக்குது. நான் வீட்டுக்கு போனானே என் சவுண்டை கேட்டாலே திரும்பி பார்ப்பான். ஆனால் அந்த குழந்தைக்கு அந்த சென்ஸ் இருக்குது. அப்படி திரும்பி டக்குன்னு பார்ப்பான் சவுண்டை கேட்டாலே. ஏன்னா வயிற்றில் இருக்கிறப்ப இருந்து பேசுகிறத கேட்டு 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 நான் பேசுகிற சவுண்டு கேட்டால் டக்குன்னு திரும்பிப்போம். அப்போ அது ஒரு சென்ஸ். அது 3வது ஸ்மெல். அப்படியே பார்த்தீங்கன்னா என் மகன் வீட்டுக்குள்ளே வரும்போதே, ஓ இன்றைக்கி இன்னும் குழம்பு வச்சுருக்காங்க மம்மி, என்ன ரெடி அப்படின்ட்டு வருவான். அப்போ ஒரு ஸ்மெல்லு. அந்த ஸ்மெல் பண்ணோன்னே இன்றைக்கி வீட்டில் இது தான் சமைக்கிறாங்க, எங்கே இருந்தோ நல்ல ஸ்மெல் வருது, அரோமா அப்படின்றோம், வாடை அப்படியே கும்முன்னு அடிக்குது அப்படின்னு. அப்போ அந்த ஸ்மெல் பண்ணக்கூடிய ஒரு சென்ஸ் இருக்குது. 5வது டேஸ்ட்டு. சமையல் கலக்கிட்டாங்கப்பா, என் ஒய்ஃபை போல் சமைக்க முடியாது, இதை மட்டும், இந்த டிஷ்ஷை மட்டும் என் ஒய்ஃபை போல் சமைக்க முடியாது, இல்லை எங்கள் அம்மா போல் சமைக்க முடியாது. காரணம் அந்த டேஸ்ட்டு. செஞ்சால் சாப்பிட்டோன்னே யார் அம்மா செஞ்சாங்களா அப்படின்னு கேட்போம். அந்த அளவுக்கு அந்த டேஸ்ட், அந்த அதில் ஒரு சென்ஸ் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. டச். சிலரை தொடும்போது இன்னார் தொடுகிறார்கள் என்பதை உணர முடியும். இன்னார் தொடுகிறாரு. ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைய யார் வேணால் அழுகுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைய தூக்கி யார் வேணாலும் கம்ஃபோர்ட் பண்ண நினைக்கலாம், அது முடியவே முடியாது. அழுகையை நிறுத்தாது அந்த குழந்தை. அப்படி அவங்க அம்மா அப்படி தூக்கணுன்னு அந்த டச், அந்த சென்ஸை அது ஃபீல் பண்ணும். அம்மாவினுடைய தொடுதலை அந்த குழந்தை என்ன பண்ணும்? உணரும் போது அப்படியே அழுகையை நிறுத்தணும். ஓ, நம்ம அம்மா தான் நம்மளை தொடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படிப்பட்ட 5 விதமான உணர்வுகளை தேவன் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உணர்வுகள் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே முக்கியமான பங்கை வகிக்கிறது, முக்கியமான ஆளுகையை செலுத்தக்கூடியதாக இருக்கிறது. சில நேரத்தில் சமையல் டேஸ்டாக என்ன சமைச்சிருக்குன்னு ஒரு கோபத்தை கொண்டுட்டு வந்துடுது. சில நேரத்தில் தேவையில்லாத காரியத்தை கேட்கும்போது ஒரு கோபத்தை கொண்டு வருது. தேவையில்லாத காரியங்களை பார்க்கும்போது கோபத்தை கொண்டு வருது. நம்மளுடைய எமோஷனோட இது கனெக்ட் ஆகி இருக்கிறது. இந்த 5 சென்ஸும் நம்மளுடைய உணர்வுகளோடு கனெக்ட் ஆகி இருக்கக்கூடியது. அப்போ இப்படிப்பட்ட உணர்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இந்த பாதிக்கப்படுகிற உணர்வுகளிலிருந்து நாம் விடுவிக்கப்படும்படியே ஆண்டவர் இன்னொரு சென்ஸை கொடுத்துருக்காரு. அதுதான் 6th சென்ஸ். இந்த நாளின் செய்தி 6ஆம் அறிவு, 6th சென்ஸ். இந்த 6ஆம் அறிவை பயன்படுத்துகிற மனிதன் ஒரு நல்ல தேவ மனிதன் ஆகியிருப்பான். ஹல்லேலூயா. 6th சென்ஸ்.
இதை இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் நம்ம பயன்படுத்துகிறதில் கண் பார்ப்பதையும் காது கேட்பதையும் நம்ம இருதயத்தில் தோன்றுகிற காரியங்களை பேசிக்கொண்டு அலப்பறை செய்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய திட்டங்களும் தேவனுடைய நோக்கங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் we need sixth sense. இந்த ஆறாம் அறிவு உடைய மனிதர்களாய் நாம் இருக்கும்போது தான் நாம் தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய வழிநடத்தல்களையும் ஆலோசனைகளையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். Hallelujah, glory to God. வாசிங்க, every person is born with the five natural senses. 5 விதமான இயற்கையாக ஒரு மனுஷன் பிறக்கும் போதே இப்படி 5 விதமான அறிவுகளோடு உணர்வுகளோடு உணர்ச்சிகளோடு அவன் பிறக்கிறவனாக இருக்கிறான். அதான் சொன்ன பாருங்க, ஒரு குழந்தைய அவங்க அம்மா தொடும்போதே அதை அழுகையை நிறுத்திடுது. சவுண்டை கேட்டு அம்மா சவுண்டை கேட்டோன்னு குழந்தை திரும்பி பார்க்குதுன்னா பிறக்கும் போதே இந்த 5 விதமான உணர்வுகள் ஒரு குழந்தைக்குள்ளார, ஒரு மனிதனுக்குள்ளார, ஒரு மனுஷிக்குள்ளார உண்டாகி இருக்கிறது. Every person born again, ஆமா, a child of God, மறுபிறப்பி பாருங்க, மறுபிறவி எடுத்தவர்கள், அதாவது born again Christians, a child of God has a sixth sense called faith. ஆமா. ஆனா மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகள் கூட இந்த ஆறாம் அறிவாகிய ஃபைத், விசுவாசம் என்னக்கூடிய அந்த ஒரு உணர்வை, அறிவை தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஒரு அறிவை, அந்த ஒரு உணர்வை தேவன் கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 8:6 சொல்கிறது, ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார். ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினார். பாருங்க, இந்த 5 உணர்வுகளை உடைய ஒரு மனிதனுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தும்படியாக தேவன் இந்த ஆறாம் அறிவை கொடுத்திருக்கிறார், அந்த சிக்ஸ்த் சென்னை கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்மளால இந்த ஆறாம் அறிவை பயன்படுத்தி இவைகளை நம்மால ஆளுகை செய்ய முடியாதபடிக்கு பாவம் நம்மை மேற்கொண்டு இருக்கிறது. பாவம் நம்மை மேற்கொண்டு இருக்கிறது. இந்த ஆறாம் அறிவு ஒவ்வொரு ஆவிக்குரிய born again கிறிஸ்டியனுக்குள்ளேயும் செயல்பட வேண்டிய ஒரு அறிவாய் இருக்கிறது. இப்போ நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Do you have a sense அப்படின்னா, do you have a sense அப்படின்னா புரிஞ்சிருக்கும். அப்போ நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும், எனக்குள்ளார அறிவு இருக்கா? I am a born again Christian, I am a born again child of God. தேவனுடைய மறுபிறவி எடுத்த தேவனுடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன். எனக்குள்ளார இந்த ஆறாம் அறிவு என்று சொல்லப்படுகிற உணரக்கூடிய, அறியக்கூடிய அந்த கிருபை, அந்த விசுவாசத்தினால் உண்டாகக்கூடிய அந்த கிருபைகளை நான் பெற்றிருக்கிறேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1:26 சொல்கிறது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் தேவன் மனுஷனை தம்முடைய சாயலாகவும் தன்னுடைய அடையாளமாகவும் அவர் உருவாக்குகிறார். மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் எல்லாவற்றையும் ஆண்டவர் உருவாக்கிவிட்டு சமுத்திரத்தையும் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமியில் உள்ள அனைத்தின் மேலும் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்து இவைகளை நீ ஆண்டுகொள் என்று சொல்கிறான். ஆண்டுகொள் என்று சொல்கிறார். பாருங்க, இப்போ மனுஷன் எந்த சென்ஸ்ல இருக்கிறான்? ஆண்டவர் மனுஷனை உருவாக்கிட்டார். மனுஷன்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அப்பா இங்கே பாரு, எல்லாம் உனக்கு தேவையானதெல்லாம் வச்சுட்டேன், நீ இப்போ என்ன பண்ண, இவைகளை ஆண்டுகொள். இப்போ மனுஷன் எந்த சென்ஸில் இருக்கிறான்? வாசிங்க, ஆதியாகமம் 4:24 சொல்லுகிறது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்களோ ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ளுங்கள். அப்ப God is in spirit form. அவர் ஆவியாய் இருக்கிறார். ஆதியிலே மனிதனை உருவாக்கி இருக்கிறார், மனிதனோடு இடைப்படுகிறார். அப்ப மனிதன் எப்படி இருக்கிறான்? ஆவியோடும் உண்மையோடும் அவர் ஆவியோடு. மனிதன் எப்படி இருக்கிறான்? ஆவியோடு இருக்கிறான். அவனை என்ன பண்ணா, ஸ்பிரிட் ஃபார்ம்ல இருக்கிறான் மனுஷன். ஆனா மனுஷனை உருவாக்கி இருக்காரு. மனுஷன்ட்டு எல்லாத்தையும் படைத்து ஆண்டவர் மனுஷனோடு பேசுகிறார் என்றால் மனுஷனும் ஆவிக்குட்பட்டவனாய் இருக்கிறான், தேவனும் ஆவிக்குட்பட்டவராய் இருக்கிறார். அதனால தான் யோவான் 4:அதிகாரத்தில் சொல்லும், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும்
தொழுது கொள்ள வேண்டும் என்றார். ஹல்லேலூயா, glory to God. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19 சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். பாருங்க, இப்ப ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் உருவாக்கிட்டாரு, மனுஷனை உருவாக்கிட்டாரு. அவர் உருவாக்குன சிங்கம், புலி, கரடி எல்லாத்தையும் கூட்டிட்டு வர்றாரு. ஆதாம் கிட்ட கொண்டாந்து நிறுத்திட்டாரு. இப்போ ஆதாமுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடு, தம்பி பாரு, நான் படைச்சதெல்லாம் கொண்டாந்து நிறுத்திட்டேன், நீ என்ன பண்ண, இதுக்கெல்லாம் பேர் வைக்கிற, இதுக்கெல்லாம் நீ பேர் வைக்கிறன்ட்டார். ஆதாம் என்ன பண்ணாரு, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிட்டானோ பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்த ஜீவ ஜந்துக்கள் ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராயிருக்கிறது. இன்னை வரைக்கும் அதுக்கு அதுதான் பெயர். எலிஃபெண்ட் நம்ம பேர் வச்சிருக்கலாம், இன்னைய வரைக்கும் யானைக்கு யானை எலிஃபெண்ட் தான் வச்சுட்டு இருக்கோம். அப்படியாக மனுஷன் உருவாக்கி மிருக ஜீவன்களை அவனுக்கு முன்பாய் கொண்டு வந்து நிறுத்தி அவைகளுக்கு அவனை பெயரிட வைத்தாராம். அவைகளுக்கு அவனை பெயரிட வைத்தார். அப்படியே ஆதாம் சகல நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. பாருங்க, ஆதாமுக்கு ஏற்ற துணை. இப்ப மிருகத்துக்கெல்லாம் பேர் வச்சுட்டாரு. அடுத்தது மனுஷியை உருவாக்கி ஆதாமை அயர்ந்த நிறுத்தரைக்கு உட்பட்டு மனுஷியை உருவாக்கி மனுஷியை கொண்டுட்டு வர்றது அவனுக்கு முன்பாக நிறுத்துற மனுஷனிடத்திலிருந்து எடுக்கப்பட்டதினால் அவளுக்கு மனுஷி என்று பெயரிட்டான். இப்போ ஆதாம் எல்லாத்துக்கும் பேர் வச்சுட்டாரு, எல்லாத்துக்கும் பேர் வச்சுட்டாரு. எப்படி வச்சிருப்பாரு, எப்படி வச்சிருப்பாரு, எந்த அறிவில் வச்சிருப்பாரு, எந்த அறிவில் வச்சிருப்பாரு, யோசிச்சு பாருங்க. இன்றைக்கி நம்ம குழந்தைக்கெல்லாம் பேர் வைக்கணும், எங்கள் பையன் பிறந்தனா எங்கள் தாத்தா பேர் வைக்கலாமே, எங்கள் அம்மா பேரை கொஞ்சம் கூட சேர்த்து வைக்கலாமே அப்படின்லாம் நினைப்போம், நினைக்கிறது உண்டு. ஆனால் ஆதாம் எந்த அறிவில் அதை பேர் வச்சிருப்பாரு, யோசிச்சு பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்கிறது, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும். நல்லா கவனிங்க. அப்போ அதை புசிக்கிற வரைக்கும் அவனுக்கு கண்ணு திறக்கலை, ஆதாமுக்கு கண்ணு திறக்கல. ஆனால் பேர் வச்சிருக்கான், சிங்கத்தை பார்த்து சிங்கம்னு பேர் வச்சிருக்கான், புலியை பார்த்து புலின்னு பேர் வச்சிருக்கான். ஆனால் அந்த கனியை, தேவன் எந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்னாரோ அந்த கனியை புசிக்கிற வரைக்கும் ஆதாமுக்கு இந்த 5 புலன்களும் செயல்படவில்லை. இந்த 5 சென்ஸ் என்ன பண்ணல, ஒர்க் பண்ணல. அப்ப ஆதாம் அந்த 6th சென்ஸ்ல தேவனோ ஆவியிலே இருக்கிற தேவனோடு இடைப்படுகிறார், பேசுகிறார் என்றால் அவரும் என்ன பண்றார், ஆவிக்குட்பட்ட மனிதனாய் அப்படி இருந்தபடியினாலே அவர் என்ன பண்றாருன்னா ஆவியிலே இருந்துதான் அவைகளுக்கு பெயரிடுகிறார். அதனால தான் தேவன் மனுஷனை தன்னுடைய சாயலிலே உருவாக்கினார். அப்ப மனுஷனுக்குள்ளார இந்த 5 சென்களும் அந்த 5 அறிவுகளும் உணர்வுகளும் அந்த கனியை ஆதாம் புசிப்பதும் வரை அவர்களுக்குள் அது செயல்படவில்லை. பாருங்க, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றால் நீங்கள் நன்மை தீமையை அறிய தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிந்தார் என்றான். பிசாசு வந்து சொல்றான். அப்ப அது வரைக்கும் அவங்களுக்கு எது ரைட்டு எது தப்புனே தெரியல. ஒரே ஒரு காரியம் தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது, ஆண்டவர் இருக்கிறார், காலையில் வர்றார், அதிகாலையில் வர்றார், நம்மளோட பேசுகிறார், நம்மளோட உலாவுகிறார், அவருடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார், நம்மளுடைய காரியங்களை அவரிடத்தில் வெளிப்படுத்துகிறோம். ஆண்டவரை அறியக்கூடிய அறிவு, உணர்வு, இதுதான் 6th சென்ஸ், இதுதான் 6ஆம் அறிவு. இப்படிப்பட்ட அறிவு உடையவனாய் மனுஷன் வாழ்ந்திருக்கிறான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கும் ஆண்டவருடைய கற்பனைக்கும் கீழ்ப்படியாதபடி ஆண்டவர் சொன்ன அந்த கனியை புசித்தபடியினாலே மனிதன் இந்த 6th சென்னை இழந்து போயிட்டான். இந்த 6ஆம் அறிவாகிய உணர்வை மனிதன் இழந்து போய் விடுகிறான். வாசிங்க, அப்பொழுது ஸ்திரியானவள் அந்த விருட்சம் புசிப்பதற்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறது. பிசாசு அதான் சொல்றான், பா அது பார்த்தினாலே சூப்பரா இருக்கும். அது வரைக்கும் கண்ணு தெரியல, அது வரைக்கும் ஆதாமுக்கு எவளுக்கு கண்ணு தெரியல. பிசாசு வந்து சொல்றான், அது பார்த்தினா தான் உனக்கு தெரியும், அது பார்த்தாலே சாப்பிடணும் போல இருக்கும், பார்வைக்கு இன்பம், அப்படியே பார்க்கறதுக்கு அப்படியே இருக்கு அப்படின்றான். புத்திக்கு
தெளியும், உனக்கு அறிவை உண்டாக்கிடும்ன்றா. இச்சிக்கப்படத்தக்க விருஷவுமாய் இருக்கிறது என்று கண்டு அது இந்த கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தால் அவனும் புசித்தான். முடிஞ்சு போச்சு. இந்த 6th சென்னில் இருந்து 6ஆம் அறிவில் இருந்து தேவனோடு இடைப்படக்கூடிய அந்த நாள் முடிவுக்கு வந்தது. அந்த நாள் முடிவுக்கு வந்தது. அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. 2 பேரும் ஐயம் ஓப்பன் ஆயிடுச்சு. அப்பதான் பார்க்குறான், ஆண்டவர் எப்படிலாம் படைச்சிருக்காரு பாரு, ஐயோ நதி ஓடுது, அங்கே பாரு, பழத்தை பாரு, இங்கே பாரு அப்படின்னு எல்லாத்தையும் பார்க்குறான். ஓ, எப்படா இந்த ஆண்டவர் நமக்கு இவ்வளோ நாள் இது எல்லாத்தையும் மறைச்சி வச்சுட்டாரு. இவ்வளோ நாள் அவனுக்கு தெரிந்ததெல்லாம் ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவர் வருகிறார் என்பதை உணர்வது, ஆண்டவர் கூப்பிடுகிறார் என்பதை உணர்வது, இப்படிப்பட்ட ஒரு உணர்வில் இருந்தான். அப்படிதான் வாழ்ந்திருந்தான். அதனால ஆண்டவர் சொல்றாரு, டே இந்த பழத்தை புசிக்காது, இந்த கனியை புசிக்காதுன்றாரு. பிசாசு ஆண்டவருக்கு விரோதமாய் அவனை தூண்டி, ஆதாமையும் ஏவாளையும் தூண்டி அந்த கனியை புசிக்கும்படியாய் செய்யும் போது அவர்களுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. நல்லா கவனிங்க, அவர்களுடைய மாம்சிகமான கண் திறக்கப்பட்டது, ஆவிக்குரிய கண் மூடப்பட்டது. மாம்சிகமான கண் திறக்கப்பட்டது, ஸ்பிரிச்சுவல் ஐஸ் என்ன ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. ஆண்டவர் வந்துட்டாரு, எப்பொழுதும் போல பகலின் குளிர்ச்சியான வேலையில் வந்துட்டாரு. முன்னாடி அவர் வராருன்னு தெரிஞ்சாலும் அவர் சவுண்டு, அவருடைய ஃபீல் எல்லாத்தையும் உணர்ந்து ஓடி வந்து அப்பா டேடி அப்படின்ட்டு வந்து காட்டி பிடிப்பான். சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, என் மகன் அப்படி என் வண்டி வந்து நின்னால ஓடி டேடி வந்துட்டாங்க, டேடி வந்துட்டாங்க, டேடி வந்துட்டாங்க. சவுண்ட் சென்ஸ் பிள்ளைகளுக்கு உண்டு, எல்லாருக்கும், மனுஷன் எல்லாருக்கும் உண்டு. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துட்டாலே தெருவுக்கே தெரியும். ஏன்னா அந்த சவுண்டு, ஓ அவங்க வந்துட்டாங்க, இந்த சவுண்டு இவங்க தான் அப்படின்னு தெரியும். அப்பா வீட்டில் இருக்கிறாருன்னு தெரியும், எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பார். ஓ அவங்க அப்பா வீட்டில் இருக்கிறாங்கன்னு தெரியும். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியும், அவங்க அப்பா ஊர்லேருந்து வந்துட்டார் போல இருக்காக்கும். எப்படி சொல்கிறேன்னு கேட்டால் அவர் சத்தம் தான் கேட்குது. சென்ஸு, உணர்கிறோம் இன்னாருடைய சவுண்டு இப்படி இருக்குன்னு. அப்படி தான் உணர்ந்து இருக்கிறோம் ஆதாம் இது வரைக்கும். அவர் வரதை பார்த்தோன்னே ஆண்டவர் வந்துட்டார், ஸ்பிரிட்ல இருக்கிறோம். ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு, இப்போ உணர்வு எல்லாம் போயிடுச்சு. ஆண்டவர் வந்துட்டாரு, ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டான், வந்துருவாரோ அப்படின்னு கூப்பிடுறாரு, வரல. காரணம், ஆவியிலே தேவனோடு இடைபட முடியவில்லை. இப்போ இவனுடைய 6th சென்ஸ் என்ன ஆயிடுச்சு, செயலிழந்து போய்விட்டது. ஆவியக்குரிய கண் மூடப்பட்டது, சரீர பிரகாரமான கண் திறக்கப்பட்டு விட்டது. பாவம் மனிதனுக்குள் வந்து விட்டது, சாபம் மனிதனுக்குள் வந்து விட்டது. இதனுடைய விளைவாகத்தான் மனிதன் இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறான். தேவனுடைய பிரசனமற்றவனாய் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில அனுப்பிட்டாரு, முடிஞ்சு போச்சு. அப்போ இருந்து என்ன ஆகுதுன்னா, ஆண்டவரோடு மனிதன் இடைப்பட முடியவில்லை, ஆண்டவரோடு நெருங்கி வர முடியவில்லை, ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை கேட்க முடியவில்லை. அவர்கள் செவிகள் அடைக்கப்பட்டவராய் இருக்கிறது. தேவனுடைய வழிநடத்துதல்களையும் ஆலோசனையும் புரிந்து கொள்ள முடியாதபடி இந்த 6ஆம் அறிவு அற்ற ஒரு மனிதனாய் இந்த மனிதன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறபடினாலே தான் இன்றைக்கு பல நேரங்களிலே தேவனுடைய சித்தங்கள், தேவனுடைய விருப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் உலகத்திலும் ஊழியத்திலும் செய்ய முடியாதபடிக்கு தடைபட்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்தில் மீண்டும் மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். எந்த ஒரு முதல் ஆதாமால இந்த 6ஆம் அறிவு அத 6th சென்னை மனுஷன் இழந்து போனானோ, அந்த 6th சென்னை 6ஆம் அறிவை பெற்றுக்கொள்ளும்படியாய் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார், மரித்தார், பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார், பிதாவின் இடத்துல வேண்டிக் கொண்டார். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். அப்படிப்பட்ட உணர்வுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சித்தம் அறிந்து செயல்படுகிற உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா! There are 2 people in the Bible who are living practically with active 6th sense. There are 2 people in the Bible who are living practically with the active 6th sense. வேதத்திலே பார்த்தீங்கன்னா இந்த 6ஆம் அறிவோடு செயல்பட்ட மனுஷர்கள் 2 பேர் தான்.
இந்த 6ஆம் அறிவை அதிகமாக யூஸ் பண்ண மனிதர்கள் 2 பேர் தான். ஒன்று இயேசு கிறிஸ்து, இரண்டாவது பால் அப்போஸ்தலன். இந்த 2 பேர் தான் அந்த 6th சென்ஸை ரொம்ப பவர்ஃபுல்லாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண ஆட்கள் யாருன்னா இந்த 2 பேர் தான். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க, இந்த 2 பேர் தான் பைபிள்லேயே இப்படி யூஸ் ஆகிருக்கீங்க, என்னைய போய் யூஸ் பண்ண சொன்னால் நான் எப்படி பாஸ்டர், என்னைய போய் யூஸ் பண்ண சொல்கிறீங்களே? பாருங்கள், ஜீசஸை அதை விட்டா பால் எவ்வளோ சீஷர்கள், எவ்வளோ அப்போஸ்தலர் இருந்தாங்க, எல்லாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணது இதை இந்த 6th சென்னை டிபெண்ட் பண்ணியே மினிஸ்ட்ரி பண்ணுற ஆட்கள் யாருன்னா இவங்க 2 பேர் தான். இந்த 2 பேர் தான். முதல்ல ஜீசஸ் கிரைஸ்ட். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 15-16 வசனம் சொல்கிறது. அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி, பாருங்க, ஜீசஸுக்கு வேலை வரைக்கிறான், இவரை எப்படியாவது மாட்டி விடணும், இவருடைய வாயை வச்சு இவரை எப்படியாவது மாட்டி விடணும்னு சொல்லி பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படும்படி யோசனை பண்ணி அவர்கிட்ட எதையாவது சொல்லி எதையாவது மாட்டி விட்டு அவரை காலி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ தங்கள் சீசரையும் ஏரோதியரையும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சிணியம் இல்லாதவராகையால் எவனை குறித்தும். இந்த மாதிரி பேசுகிற ஆளுங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். முகஸ்துதி படுறான், ஆண்டவரே வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் பேசுகிறீர் என்றும் நீர் முகதாட்சிணியம் இல்லாதவராயால் எவனை குறித்தும் உமக்கு கவலை என்று இல்லை, அக்கறை இல்லை என்றும் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவன் வந்த நோக்கம் என்ன, இவரை மாட்டி விடணுன்னு. ஆனால் பேசுகிற வார்த்தையெல்லாம் பாருங்க, அவர் அப்படியே புகழ்ந்து பேசுகிறான். ஆண்டவரே, நீங்கள் உங்களை மாதிரி உண்டா, நீங்கள் யாரையும் முகத்தை பார்த்தலாம், தப்புனா தப்புன்பீங்க, ரைட்டுன்னா ரைட்டுன்பீங்க, நீங்கள் ரொம்ப சூப்பர் ஆளுங்க, அப்படி இப்படின்னு பேசுகிறான். வந்த நோக்கம் அவரை எப்படியாவது கவுக்கணும், அவர்கிட்ட குறை கண்டுபிடிக்கணும்னு. ஜீசஸ் இதை புரிஞ்சுக்கிட்டாரு. ஜீசஸ் என்ன பண்ண, திடீர்னு சும்மா டமால் டமால், அப்படியா, நான் இப்படி பேசுகிறேன்னா, நான் அப்படி இருந்தேனா அப்படின்னு கேட்கல. அவர் உடனே அவருடைய 6th சென் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்றாரு, அப்பொழுது அவர் இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று அவர்கிட்ட போய் சொல்றான், ஆண்டவரே, பணத்தை யாருக்கு கொடுக்கறது, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவர் என்ன பண்ணார், உன்கிட்ட என்னப்பா பணம் இருக்கா, எடுத்துருவா அப்படின்ற எடுத்துட்டு வரான். அப்பொழுது அவர் அந்த சுரூபத்தை மேலெழுத்தும் யாருடையது, அந்த நோட்டில் அந்த காயினில் இதில் யாருப்பா இருக்குது, ராயனுடையது அப்படின்னு. மேலே என்ன எழுதுகிற, ராயனுடைய வார்த்தைகள் எழுதியிருக்கு, கீழே வந்து ராயனுடைய படம் போட்டிருக்கு அப்படின்னு. ஜீசஸுடைய 6th சென் செயல்பட்டதுனால அவர் ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் அவனுடையதே ராயனுடையதே ராயனிடத்திலும் தேவனுடையதே தேவனிடத்திலும் கொடு அப்படின்ட்டார். இதுதான் நம்ம ரொம்ப டிப்ளமேட்டிக்காக பேசுகிறோன்றோம் பாருங்க, அதுதான் நம்ம 6th சென். ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுகிறார். ஒரு பெண் வேசித்தனம் பண்ணி விட்டால் எல்லா யூதர்களும் அவளை துரத்தி கொண்டு வருகிறார்கள். இயேசு அங்கே இருக்கிற நேரம் அந்த பொண்ணு இயேசுவின் இடத்துல வந்து நிற்கிறார். இந்த கூட்டம், அவரை துரத்தின அந்த கூட்டம் எல்லாம் ஜீசஸ் கிட்ட வந்து நிற்கிது. ஜீசஸ் கிட்ட வந்து நின்று, இவன் இந்த மாதிரி பண்ணிட்டா, மோசேயினுடைய கற்பனைகளின்படி, சட்டங்களின்படி, மோசேயினுடைய வார்த்தைகளின்படி இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும்னு. ஏன்னா ஜீசஸுக்கு வேலை வருகிறான். அந்த பொண்ணை குற்றப்படுத்த வேண்டும் என்பதில்லை. இவனுடைய நோக்கம் இயேசுவை குற்றப்படுத்தி இவர் என்ன சொல்லுகிறார், இவருடைய வார்த்தையின்படி நாம் என்ன பண்ணணும், இயேசுவை குற்றப்படுத்த வேண்டும் என்றதுதான் நோக்கம். ஜீசஸ் கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறார். ஜீசஸுடைய 6th சென் ஆக்டிவ் ஆகுது. அவர் சொல்கிறார், ஆமாம், மோசே அப்படி தான் சொல்லியிருக்காரு, எவனொருவன் உங்களில் பாவம் செய்யாது இருக்கிறானோ அவன் முதலாவது கல்லை அவளிடத்தில் வீசக்கடன். அதை தான் சொல்ல வரேன். அப்போ தேவனுடைய திட்டம், தேவனை குறைப்படுத்த வேண்டும், தேவனுடைய இயேசுவை குற்றப்படுத்த வேண்டும் என்று எண்ணமுடையவர்களை நாம் எப்படியாக ஹேண்டில் பண்ணணும். உங்களை குற்றப்படுத்துகிறவர்கள், உங்களை வேதனைப்படுத்துகிறவர்களை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, இந்த 5 சென்ஸில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணிங்கன்னா பிரச்சனை முத்தி போய் உறவுகளும் பிரிந்து விடும். உங்களுடைய கோபம் அதிகமாகி உங்களுக்கு பிபி, ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்துடும். என்னைய பார்த்தா இப்படி கேட்ட அப்படின்னு. ஆனால் கொஞ்சம் நிதானமாக இருந்து இந்த 6th சென்னில் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா, கேட்டவர்களுக்கு ஏண்டா இவர்கிட்ட போய் கேள்வி கேட்டோம், கேட்டவர்களுக்கு ஏண்டா இவர்கிட்ட போய் கேள்வி கேட்டோம் அப்படின்ற ஒரு உணர்வு வரும். அந்த காரியத்தில் இருக்கக்கூடிய உள்ளான அர்த்தங்களை விளக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஹல்லேலூயா.
இன்னைக்கு நம்மளால் அந்த மாதிரி இருக்க முடியாதனால தான் யார் என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் அதை நம்பி அதை சார்ந்து நாம் என்ன பண்ணுறோம், காரியங்களை பேசுகிறோம், செயல்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். நம்மளுடைய காதுக்கு யாராவது எதையாவது வந்து ஒன்றை ஓதிட்டு போயிடுறான், அதை நம்பிடுறோம். நம்மளுடைய சிக்ஸ்த் சென்ஸ் ஆப்ரேட் ஆனிச்சுன்னா ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறதை, அந்த பர்டிகுலர் காரியத்தை குறித்து தேவன் நம்மோடு இடைபெறுகிறதை நம்மால் உணர முடியும். ஆண்டவரை, இப்படிப்பட்ட காரியம் என்னுடைய காதிற்கு வந்திருக்கிறது, இப்படிப்பட்ட காரியத்தை என் கண்கள் பார்த்திருக்கிறது, ஆண்டவரே இதில் எது உண்மை என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் தேவனிடத்தில் கேட்கிறவர்களாய் தேவனுடைய சத்தம் உங்களுக்கு உண்டாகும். அப்பொழுது உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய குழப்பங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டாகும். அந்த காரியத்திலே தேவனுடைய வழிநடத்துதலும் ஆலோசனைகளும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். நீங்கள் நம்மளால் அப்படி செய்ய முடியல, நம்முடைய ஆறாவது அறிவை எடுத்து பயன்படுத்த முடியவில்லை. அதாவது இந்த ஆறாவது அறிவை நமக்கு கொடுக்கிறவர் ஆவியானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரோடு இணைந்து அவரோடு இசைந்து செயல்படும் போது தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்க கூடியவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. இரண்டாவதாக பவுல் அப்போஸ்தலன். Paul was also often operated by his sixth sense. பாருங்க, பவுல் அடிக்கடி தன்னுடைய சிக்ஸ்த் சென்ஸ் என்ன பண்ணாரு, ஆறாம் அறிவை செயல்படுத்தி கொண்டே இருந்தார். அப்போஸ்தலர் பவுல் பாருங்க, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 9 to 11 வரைக்கும், வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்துக்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுலை அரெஸ்ட் பண்ணி கப்பல்ல ஏத்திட்டாங்க ஜெருசலேமுக்கு கொண்டு போகும்படியாய். அவர் கப்பலில் ரொம்ப நாள் போயிட்டு இருக்கிறார். கப்பல் யாத்திரை செய்கிற மோசம் செய்கிறது வாசிங்க. வெகு காலம் சென்று உபவாச நாளும் கழிந்து போனபடியினாலே இனி கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்துக்கு ஏதுவாய் இருக்கும் என்று. ஆமா, கப்பல் யாத்திரை செய்கிறது மோசத்திற்கு ஏதுவாய் இருக்கும் என்று பவுல் அவர்களை நோக்கி சொல்றார். அந்த கப்பல்ல இருக்கக்கூடியவர்களை நோக்கி பவுல் சொல்றாரு, நம்ம வந்து கப்பல்ல போறது ரொம்ப டிராவல் பண்றது ரொம்ப கஷ்டம். மனுஷரே, இந்த யாத்திரையினாலே சரக்குக்கும் கப்பலுக்கும் மாத்திரமல்ல நம்முடைய ஜீவனுக்கும் வருத்தமும் மிகுந்த சேதமும் உண்டாயிருக்கும் என்று காண்கிறேன் என்று சொல்லி அவர்களை எச்சரித்தான். இப்ப என்ன பண்றாரு, ஏதோ ஒன்று நடக்க போகுது அப்படின்றத அவர் ஆறாம் அறிவிலே சிக்ஸ்த் சென்ஸ்ல ஃபீல் பண்றார், உணர்றாரு. உணர்ந்து அந்த கப்பலில் இருக்கிற 100க்கு அதிபதி அவர்களிடத்துலலாம் சொல்கிறார், நம்ம ட்ராவல் பண்ணுறது ரொம்ப சரி கிடையாது, இது கப்பலில் இருக்கிற சரக்குக்கும் ஆபத்து, கப்பலுக்கும் ஆபத்து, நமக்கும் ஆபத்து, நம்ம ட்ராவல் பண்ணுறத கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும், அல்லது நம் பயணத்தை நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கிறார் 100க்கு அதிபதி. பவுலினால் சொல்லப்பட்டவைகளை பார்க்கிலும் மாலுமியையும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினார். இன்னைக்கு நிறைய நேரத்தில் நம்ம உலகத்தில் இருக்கிற மனிதர்களை தான் நம்புகிறோம். உலகத்தில் இருக்கிற மனிதர் பாருங்க, அந்த 100க்கு அதிபதி என்ன பண்ணிட்டாரு, பவுலினால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை பார்க்கிலும் மாலுமியும் கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா அவனுடைய பார்வை இந்த 5 புலன்களை உடையதாக இருந்தது. ஏன்னா அவனுக்கு தெரியும், கப்பலை ஓட்டுறவர்கள் தான் தெரியும், கப்பலை ஓட்டுற மாலுமிக்கு தான் சூழ்நிலை என்னன்றது தெரியும் என்பதை அவன் 5 புலன்களில் யோசித்து பவுல் சொன்னதை கேட்காம கப்பலை ஓட்டுகிற மாலுமி சொல்லுகிறதை கேட்டான். ஆனால் பவுல் தன்னுடைய 5 புலன்களில் 5 அறிவினால் பேசவில்லை, 6ஆம் அறிவிலே அவன் சில காரியங்களை தேவனிடத்திலிருந்து உணர்ந்தபடியினாலே அவன் ஆலோசனையாய் சொல்கிறான், நம்ம டிராவல் பண்ணுறது தப்பு, இது கப்பலுக்கும் கப்பலில் உள்ள பொருள்களுக்கும் நம்முடைய ஜீவனுக்கும் அது அச்சுறுத்தலாய் போய்விடும், ஆபத்தாய் போய்விடும் என்றான். ஆனால் இந்த 100க்கு அதிபதி தன்னுடைய 5 அறிவினாலே செயல்பட்டபடியினால் 5 அறிவினாலே செயல்படுகிற மாலுமியை நம்பினானே ஒழிய இந்த 6ஆம் அறிவிலே செயல்படுகிற பவுலை நம்பவில்லை. நடந்தது என்னன்னா வாசிங்க. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவரும். ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும், அதுதான் நான் சேவிக்கிறோம், தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று. ஹல்லேலூயா. இதுதான் பாருங்க, ஆண்டவர் அந்த சிக்ஸ்த் சென்ஸ்ல ஆப்ரேட் ஆகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
என்ன நடக்கும், ஏது நடக்கும், எப்படி நடக்கும் அப்படின்றது வெளிப்படுறது யார் மூலமாகவோ, தேவ தூதர்களின் மூலமாகவோ அல்லது நேரடியாகவோ ஆண்டவர் பேசுகிறது, ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாகவோ அவர் வெளிப்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், இதை மாதிரி பவுலை பற்றி அதிகமாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பவுலை பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சுத்தத்தை நிறைவேற்றுவதில் அந்த சிக்ஸ்த் சென்ஸை அப்படியே ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன பண்ணார், ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்த ஒரு தேவ மனுஷனாக இருந்தார். அடுத்தது, பவுலே பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். பாருங்க, தேவதூதன் கப்பல் என்னமோ உடைய போதான், ஆனா நீ பயப்படாது. நீ யாருக்கு முன்னாடி நிக்கணும்? ராயனுக்கு முன்னாடி நிக்கணும். ஓ மேல ஒரு பர்பஸ் இருக்கு, ஓ மேல ஒரு பிளான் இருக்கு, ஓ மேல தேவனுடைய திட்டம் இருக்கிறது. அதனால நீ பயப்படாது. நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். உன்னோட கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். உன் கூட டிராவல் பண்ற அத்தனை பேருக்கும் உன்னுடைய நிமித்தமாக என்ன ஆயிடுச்சு? கிருபை, காட்ஸ் ஃபேவர் வந்துருச்சு. ஓ நிமித்தமா. நல்லா கவனிங்க, இப்படி தான் இருக்கணும். ஒரு சிக்ஸ்த் சென்ஸோடு ஆப்ரேட் ஆகிற ஒரு தேவ மனுஷன் மூலமாக உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் காட்ஸ் கிரேஸ் இருக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துல தேவ தயவு இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் இப்படிப்பட்ட உணர்வு நமக்குள்ளார இருக்கணும். 2008ஆம் ஆண்டு நான் இங்கேருந்து சேலத்துக்கு ஒரு மீட்டிங்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக எவ்ரி வீக் ட்ராவல் பண்ணுவேன். மத்தியானம் 2 மணிக்கு ஏறுவேன், 5 மணிக்கு அங்கே இருப்பேன். அங்கே மீட்டிங் ப்ரிப்பரேட்டரி மீட்டிங்லாம் முடிச்சுட்டு நைட்டு 10 மணிக்கு கிளம்பி 1 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். கிட்டத்தட்ட 2-3 மாதம் இப்படியே ட்ராவல் பண்ணேன். ஆனால் நான் எப்போ ஏறி பஸ்ஸில் உட்கார்ந்தாலும் டிரைவருக்கு ஆப்போசிட் சீட்டில் உட்காருவேன். அந்த சிங்கிள் சீட்டில் தான் உட்காருவேன். எப்போ ஏறினாலும் அங்கே தான் இருக்கும். நான் உட்காராமல் இருந்தாலும் கண்டக்டர் கூப்பிட்டு, சார் இங்கே உட்காருங்க அப்படின்றார். ஒரு முறை இரவு மழை பெய்யுது, வரோம், முசிறி பக்கத்தில் வர ரோடே தெரியல. டிரைவர் டம்முன்னு ஓட்டுறாரு. எனக்கு என்னடாது, முன்னாடி வந்து வேறு உட்காந்து பின்னாடி உட்காந்தாலும் தெரியாது, ரோடு தெரியுது, எங்கே திரும்புகிறான் என்ன பண்ணுறானே தெரியல. பயம். கண்ணை மூடிட்டு ஜபிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே, ஒழுங்காக வீடு போய் சேரணும். அப்போ எனக்கு டிரைவிங்லாம் வேற தெரியாது. அதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். ஒழுங்காக வீடு போய் சேரணும்னு ஜெபம் பண்ணியிருக்கேன். ஆண்டவர் சொன்னார், நீ இங்கே உட்காந்துருக்கிறதுனால தான் பின்னாடி இருக்கிற எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறான் அப்படின்னு. நீங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால தான் பின்னாடி இருக்கிற அத்தனை பேரும் பாதுகாப்பாக இருக்கிறான் அப்படின்னு. நான் வீட்டிலேருந்து சொன்னேன். ஒவ்வொரு தடையும் இந்த மாதிரி நல்லா கவனிங்க. உங்கள் நிமித்தமாய் அநேகரை ஆண்டவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். பவுல் போகிற ஷிப்பில் அவ்வளோ பேரும் மாண்டு போகணும். ஆனால் பவுலின் நிமித்தமாக பவுல் ராயனிடத்தில் போய் நிற்க வேண்டும் என்ற அந்த திட்டம், அந்த நோக்கம் நிறைவேறும்படியாக தேவன் பவுலின் நிமித்தமாய் பவுலோடு டிராவல் பண்ண எல்லாரையும் என்ன பண்ணாரு? பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. ஆனபடியால் மனுஷரே திடமனதாய் இருங்கள். எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்திலே நம்பிக்கையாய் இருந்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிற காரியங்களை நமக்கு தெளிவுபடுத்த வல்லமையுடையவராய் இருக்கிறார். அது எப்போ புரிஞ்சு கொள்ள முடியும்னா, நம்முடைய சிக்ஸ்த் சென்ஸ் ஆப்ரேட் ஆகும்போது நாம் உணர்வுள்ளவர்களாய், தேவனோடு இடைப்படக்கூடியவர்களாய், தேவனை அறிகிற, அதனால தான் பவுல் எழுதுகிறார் பாருங்க, தேவனை அறிகிற அறிவின் மேன்மையை அடைய வேண்டும். அவர் எழுதின எல்லா நிருபத்திலும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கிறார், தேவனை அறிகிற அறிவின் மேன்மை. அதுதான் சிக்ஸ்த் சென்ஸை நல்லா சென்சிட்டிவ் ஆப்ரேட் பண்ணக்கூடிய ஆளாக மாறுங்க, உணர்வுள்ளவர்களாய் மாறுங்க. ஆண்டவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன என்கிட்ட இன்னைக்கு பேசுகிறார், என்ன இடைப்படுகிறார் என்பதை சென்ஸ் பண்ணக்கூடிய நல்ல ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Hallelujah, glory to God. The sixth sense is awesome for guiding sense, and with it we can receive spiritual signals from God. இந்த sixth sense ரொம்ப அற்புதமான சென்ஸ். 6ஆம் அறிவு பாருங்க, ரொம்ப அற்புதம். அது என்ன பண்ணுதுன்னா, ஆண்டவர் இருந்து நமக்கு சிக்னலை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ரைட்டில் போ, லெஃப்டில் போ, நீ பண்ணுறது சரி, நீ பண்ணுறது தப்பு அப்படின்றத நமக்கு இந்த சிக்ஸ்த் சென்ஸ் என்ன பண்ணுதுன்னா, நமக்கு இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய டைரக்ஷன் என்னன்றதை காமிச்சிக்கிட்டே இருக்குது. எப்படி ஒரு கடற்கரையில் லைட் ஹவுஸ் இருக்கும், அதை போல் இந்த சிக்ஸ்த் சென்ஸ் என்ன பண்ணுது, நம்மளை ஆப்ரேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. நல்ல ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனை
தேவனை அறிகிற அறிவின் மேன்மை அடைய வேண்டும் என்று விரும்புகிற ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவனுக்கு இந்த சிக்ஸ்த் சென்ஸ் என்ன பண்ணுது, அவனை கண்டித்து உணர்த்திக்கிட்டே இருக்கு. ரைட்டில் போ, லெஃப்டில் போ, நீ பண்ணுறது தப்பு சரி அப்படின்றத உணர்த்தி கொண்டே இருக்கிறது. And operate in the spirit realm to bring influence on the earth. அது என்ன பண்ணுதுன்னா ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸை நமக்கு கிரியேட் பண்ணுது. ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணி அது என்ன பண்ணுது, நம்ம இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்களை அதுக்கு நமக்கு ஃபேவராக மாற்றி கொடுக்குது. ஹல்லேலூயா, வாசிங்க. It is important for every child of God to operate with the spirit ஆமா, sense. it's important for every child of God to operate with the sixth sense, spirit sense. Hallelujah. இந்த ஆறாம் அறிவாகிய ஸ்பிரிட் சென்ஸை ஒவ்வொரு மனிதனும் பயன்படுத்த, ஆவிக்குரிய மனிதன் மறுபிறவி எடுத்த தேவ பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். பயன்படுத்தக்கூடியவர்கள். நல்லா கவனிங்க, இதில் எனக்கு எல்லாம் தெரியுன்ற உணர்வு உங்களுக்குள்ளார இருந்ததுன்னா உங்களால் இந்த சிக்ஸ்த் சென்ஸ் ஆப்ரேட் பண்ண முடியாது. இந்த ஆறாம் அறிவை உங்களால் செயல்படுத்த முடியாது. நீங்கள் எல்லாவற்றிலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியவர்களாக இருக்கும்போது தான் உங்களுக்குள்ளார செயல்படுகிற இந்த ஸ்பிரிட் சென், அதாவது சிக்ஸ்த் சென் என்ன ஆகும், செயல்படக்கூடியதாக இருக்கும். இந்த சிக்ஸ்த் சென் பல நேரங்களிலே நம்மை கண்டித்து உணர்த்தக்கூடியதாக இருக்கும். கண்டித்து உணர்த்தக்கூடியதாக இருக்கும். பல நேரங்களில் நம்மளை அப்படியே மண்டையில் கொட்டிக்கிட்டே இருக்கும். இதை செய்யாத, அதை செய்யாத, இது பண்ணாத, அப்படி பண்ணாத, இதுதான் சரியான வழி, நீ இந்த வழியில் தான் போகணும், இந்த டைரக்ஷனில் தான் போகணும் அப்படின்னு சொல்லி நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கிறது. ஹவு டு டெவலப் யுவர் சிக்ஸ்த் சென்ஸ், உங்களுடைய ஆறாம் அறிவை எப்படி வளர்ப்பது, எப்படியாக வளர்ப்பது? நியூ கிரியேஷன் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துக்குள் நீங்கள் பிறந்து இருக்க வேண்டும், புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும். முதல்ல அதை ஃபஸ்ட்டு உறுதி பண்ணிக்கணும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? இப்போ பாஸ்டர் நான் தான் 2008 பாஸ்டர் ஞானஸ்தானம் எடுத்துகிறேன் பாஸ்டர், எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தவர் அந்த பாஸ்டர், அவர் பெரிய அப்பாஸ்டர் பாஸ்டர், அப்படி அதெல்லாம் வேலைக்காகாது. இப்போ நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்க? கிறிஸ்துக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறீங்களா? உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் புதுசாக இருக்கா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? இன்றைக்கி பைபிள் படிக்கிறீங்களா, ஜெபம் பண்ணுறீங்களா? ரட்சிக்கப்பட்ட புதுசில் அந்நிய பாஷை பேசுகிறோம் பாஸ்டர், இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறீங்களா அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணணும், உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போன, எல்லாம் புதிதாயிடும். நேற்று முடிஞ்சு போச்சு, அது பழசு. இன்றைக்கி எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு காலையில் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ளார் இன்னைக்கு காலையில் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி முடிஞ்சு பார்த்தா நாளை காலையில் கிறிஸ்துக்குள்ளார் எப்படி இருக்கிறீங்க? இதை ஒவ்வொரு நாளும் உறுதிப்படுத்தி கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்றது ஒரு காரியம் மட்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் போதாது. இட்ஸ் எ பிகினிங் ஸ்டேஜ். அது ஸ்கூலில் கொண்டு போய் எல்கேஜி படிக்க வைக்கிற மாதிரி, இல்லை ப்ரீகேஜி படிக்க வைக்கிற மாதிரி ஸ்கூலுக்கு போகிறோம், அவ்வளோதான். ஆனால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் எவரையாக இருக்கிறீர்கள், கிறிஸ்துவுக்குள் புதிதாய் பிறந்திருக்கிறீர்கள், உங்களுக்குள்ளார மாற்றம் இருக்கிறது. உங்களுடைய பழைய குணாதிசயங்கள், பழைய வார்த்தைகள், பழைய செயல்கள், எண்ணங்கள், திட்டங்கள் இவைகளெல்லாம் மாறி இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பித்துக் கொள்வதிலே மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, மெடிடேட்டிங் ஆன் த லிவிங் வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய ஜீவனுள்ள ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக இருக்கிறோமா? வேதத்தை எடுத்து இன்றைக்கி காலையில் படிக்கணுமேனு கிடுகிடுன்னு 4 வசனத்தை படிச்சுட்டு போகிறது கிடையாது. நீங்கள் மெடிடேட் பண்ணோம். ஓகே, படிச்சுட்டீங்க, படித்த வசனத்தை இருதயத்தில் நிறுத்தி கொண்டு, அல்லது இந்த ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தைகளை இருதயத்தில் நிறுத்தி கொண்டு அதை மெடிடேட் பண்ணுறவர்களாய், அதை தியானிக்கக்கூடியவர்களை, ஆண்டவர் ஏன் இப்படி பேசுகிறாரு, இந்த வார்த்தைக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறாரு, இது ஏன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தாவீதுக்கு இப்படியாக ஆண்டவர் சொன்னார், எந்த சூழ்நிலையில் இதை சொன்னார், எதற்காக சொல்லி இருக்கிறார், தாவீது அதற்கு எப்படியாக கீழ்ப்படிந்தார் என்பதையெல்லாம் தியானிக்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அப்பதான் உங்கள் லைஃப்ல தாவீதுக்கு மாத்திரம் செய்யல, உங்கள் லைஃப்லயும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை வரும்போது ஆண்டவர் இடைப்படுகிறவராய் இருப்பார். அந்த வார்த்தை உங்கள் இருதயத்திலே ஆழமாய் பதிந்திருக்கும். மெடிடேட் பண்ணணும். யோவான் 6:63 சொல்கிறது, ஆவியே
உயிர்ப்பிக்கிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. மாம்சமானது ஒன்றும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, இந்த வார்த்தைகள் உங்க இருதயத்தில் இருக்கணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்க 6th சென்ஸ்ல ஆப்ரேட் ஆகக்கூடிய தேவ மனுஷனாய் இருக்க வேண்டும். தேவ மனுஷனாய் இருக்கணும். புதன்கிழமை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போன வாரம் என்னமா செய்தி கேட்டேன்னா ஒருத்தருக்கும் தெரியல, ஒரு வசனம் கூட உள்ளார இறங்கலை, ஒரு வசனம் கூட உள்ளார இறங்கலை. காரணம் என்ன தெரியுமா? இந்த 5th சென்ஸ்லேயே நம்ம ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கோம். 6th சென்ஸுக்குள்ளார போயிட்டீங்கன்னா உங்களுக்குள்ளார எல்லா வார்த்தையும், காரணம் அந்த வசனமும் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த வேர்டே ஸ்பிரிட்ல இருக்குது, லைஃபை கொடுக்குது. அப்ப ஸ்பிரிட்ல இருக்க தேவ வசனத்தை நீங்க ஸ்பிரிட்ல இருந்தால் தான் ரிசீவ் பண்ண முடியும். உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அப்போ நீங்கள் நல்ல ஸ்பிரிட்டில் இருந்தால் தான் எவ்வளோ மெசேஜ் கேட்டாலும் உங்கள் இருதயத்தில் அது ஆழமாயும் கிரியை செய்யக்கூடியதாயும் உங்களுக்கு வாழ்வை கொடுக்கக்கூடியதாயும் இருக்கும். ஹல்லேலூயா. மெடிடேட்டிங் ஆன் த லிவிங் வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, ப்ரே டு நோ இன் யுவர் ஸ்பிரிட். உங்களுக்குள்ளார என்ன ஸ்பிரிட் இருக்குன்றதை நீங்கள் ஜெபித்து தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய ஸ்பிரிட் எப்படி இருக்குன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் ஸ்பிரிட் எப்படி இருக்குது? இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு வரீங்க சர்ச்சுக்கு, என்ன ஸ்பிரிட்டில் வந்திருக்கீங்க? உங்கள் ஸ்பிரிட் எப்படியா இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆவிக்குட்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? இன்னைக்கு ஸ்டேஜில் உங்கள் ஸ்பிரிட் எப்படி இருக்கிறது? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சில நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஸ்பிரிட் அப்படியே டவுனாக போய் வருவோம். எல்லாரும் அப்படி தான் வருவோம். காலையில் சர்ச்சுக்குள்ளே நிறைய அப்படி தான் வருவோம். அப்படி இங்கே ஒரு நல்ல பீட்டை போட்டு 6/8 போட்டு டன் 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 கர்த்தர் கரோம் அப்படின்னு பாடினோன்னே நம்ம ஸ்பிரிட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எந்திக்கும். அப்படி எந்திரிச்சு அபாடா அப்படின்னு நிற்கும். அதுக்காக தான் ஒர்ஷிப்பு. நல்லா ஒர்ஷிப்பில் உங்கள் ஸ்பிரிட் அப்படியே ஸ்ட்ரென்தன் பண்ணி அப்படி நீங்கள் நல்லா ஸ்பிரிட்டில் இருந்த பிறகு தான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்ல முடியும். நீங்கள் வந்து உட்கார்ந்தேனே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, சங்கீதம் 103 எடுத்து வாசிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாஸ்டருடைய ஸ்பிரிட்டு டவுன் ஆகிடும். சரி, நல்லா கவனிக்கிறேன். ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரு சிஸ்டமேட்டிக்காக வச்சுருக்காரு. இந்த துதி ஆராதனை என்பது நம்மளுடைய ஆவியை உற்சாகப்படுத்தக்கூடியதாகவும் நம்மளுடைய ஆவியை அனல் மூட்டக்கூடியதாகவும் இருக்கிறது. அப்பயாவது நீ இவ்வளோ நேரம் காம்பவுண்டுக்குள்ளே நுழையிற, சர்ச்சு வாசலுக்குள்ளே நுழையிற வரைக்கும் நம்மளுடைய சென்ஸ் எப்படி இருக்கு? அந்த 5 சென்சஸ்லேயே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. உள்ளார நுழைஞ்சோடனே, அதனால தான் சொல்கிறேன், அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும். உள்ளார வந்ததுக்கப்புறமா அது நீ என்ன பண்ணு, அவரை துதிக்கப்பாரு, அவரை ஆராதிக்கப்பாரு அப்படின்றாரு. அப்போ தான் அவனுடைய 6th சென்ஸ் ஆப்ரேட் ஆகும். ஆண்டவர் என்ன பேசுகிறார், ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார் என்பதே நீ ஆவியிலே இருக்கும்போது தான் அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அவைகள் உனக்குள்ளார கிரியை செய்யக்கூடியதாய் மாறும். அதுதான் ஜீசஸ் கூடயே சுற்றிட்டு இருக்கிறாரு பேதுரு. அவர் கூடயே ஜாலியாக போயிட்டு இருக்கிறாரு மனுஷன். அவர் பண்ணுறதெல்லாம் பார்க்குறாரு. அவர் கூட ட்ராவல் பண்ணுறப்ப நல்ல ஃபுட்டு கிடைக்குது, எல்லாம் கிடைக்குது. மறுரூபமாக்கப்பட்ட மலைக்கு போனால் அங்கே நல்லா அப்படியே சூப்பராக இருக்கும். அவருடைய 5th சென்ஸ்லேயே செயல்பட்டது. இங்கே ஒரு டென்ட்டை போட்டுருமா, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருக்கு, கொடைக்கானல் ஊட்டி போல் அப்படியே ஜிலு 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 குழு குழுன்னு இருக்கு, இங்கேயே போட்டுருவோமே அப்படின்றாரு. ஆனால் அங்கே என்ன நடக்குதுன்றது அவருக்கு 6th சென்ஸில் அவரால் உணர முடியல. ஜீசஸ் கேட்குறாரு சீஷர்களை பார்த்து, என்னை மக்கள் யார் என்று சொல்கிறார்கள்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லுகிறார்கள். ஓகேன்றாரு. கொஞ்ச தூரம் போனேன்னு 5வது வசனத்தில் போய், நான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியே நான் அடிக்கப்பட போகிறேன் ஜெருசலேமுக்கு போனேன்னு பேதுரு, அதெல்லாம் கிடையாது, நீ உங்களை யாரையும் அடிக்க விட மாட்டேன், அப்பல இப்போ சாத்தானேன்ட்டார். சிந்திக்க முடியல. அந்த 6th சென்ஸ்ல ஆண்டவருடைய திட்டம் என்ன என்பதை பேதுருவால் அறிந்து கொள்ள முடியல. பேதுரு இப்படியே தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஜீசஸ் சொல்றாரு பேதுருவை பார்த்து, அப்பா நாளைக்கு காலையில் சேவல் கூவுறதுக்கு முன்னாடி 3 தடவை நீ என்ன பண்ணிவிடுவேன், ஏன்னா மருந்தளிச்சிடுவேன். அதெல்லாம் முடியாதுங்க, நான் அப்படி கிடையாதுங்க அப்படின்றாரு. தடவை சேவல் கூவுறப்பயாவது என்ன பண்ணிக்கணும், பேதுரு முழிச்சிருக்கணும். ஐயோ அந்த மனுஷன் சொன்னார், அப்போ
நம்ம பாட்டுக்கு இல்லைன்னு தெரிஞ்சிட்டோமே, அந்த இடத்த விட்டாது எஸ்கேப் ஆயிருங்க. அதுவும் முடியல. 2வது தடவை சேவல் கூவுறப்ப திருப்பி ஐயோ அவரை எனக்கு தெரியாதுங்க, அவரை மறுதலிக்கும் சபிக்கவும் தொடங்கினான் என்று சொல்லப்படுது. அப்பயும் பேதருக்கு அந்த 6th சென்ஸ் ஆப்ரேட் ஆகவே இல்லை. 5 சென்ஸில் தான் பாருங்க, அங்கே நடக்கிற சூழ்நிலை அடி உத உழுகுது, ஐயோ இவங்க நம்மளை பார்த்துட்டாங்க அப்படின்னு இந்த உணர்வுலேயே தான் பேதர் பேசி கொண்டு. அவனுக்கு 6th சென்ஸே ஆப்ரேட் ஆகலை. 3வது முறையும் மறுதலித்தான். அதுக்கப்புறம் தான் ஐயோ தப்பு பண்ணிட்டு பாருங்க. நல்லா கவனிங்க, ஒருத்தனை கூட்டி நீ தப்பு பண்ண போறன்னு சொன்னதுக்கப்புறம் தப்பு பண்ணுறப்ப அந்த உணர்வே இல்லாமல் இருந்தானா யோசிச்சு பாருங்க. அப்போ உணர்ந்தார், ஐயோ நான் மறுதளிச்சிட்டேன்னு அழுகுறாரு. அப்பயும் முடியல அவருக்கு, 6th சென்ஸ் ஆப்ரேட் ஆகலை. ஜீசஸ் சொன்னார் இந்த ஆலயம் எடுக்கப்பட்டு 3ஆம் நாளிலே கட்டி எழுப்பப்படும்னு. அது கூட உணர்வு இல்லாமல் அவர் உயிரோடு எழுந்ததோ, அவரை பார்த்துட்டு வந்து மகதலேனா மரியாள் சொன்னதையும் அவரால் உணர முடியாமல் இல்லை நான் போய் மீன் பிடிக்க போகிறேன்னு போயிட்டார். சீஷர்கள் இப்படி இருந்ததுனால தான் உங்களுக்கு 6th சென்ஸ் ஆப்ரேட் ஆகணும்னா நீங்கள் எல்லாரும் போய் மேல் வீட்டு அறையில் என்ன பண்ணுங்கள், உட்காருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுவார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு, ஆவியலை நிரம்பி அபிஷேகத்தில் நிரம்பின பிறகுதான் அதே பேதுரு எழுந்து இயேசுவை மறுதலித்து ஓடின பேதுரு எழுந்து நீங்கள் தான் இந்த இயேசுவை கொலை செய்தீர்கள் என்று பேசுகிறார். இப்போ அவர் 6th சென்ஸ்ல இருந்து பேசுனதுனால அவருடைய வார்த்தை வல்லமையும் ஆவியும் ஜீவனும் உள்ளவர்களாய் வெளிப்பட்டபடியினாலே அங்கே கேட்டுக்கொண்டு இருந்த 3000 பேருக்குள்ளரையும் அந்த வார்த்தை கிரியை செய்தது, ஆதி சபை உண்டானது. ஹல்லேலூயா. ஸோ அப்படியாக நம்முடைய ஸ்பிரிட் எப்படி இருக்குன்றதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். 4வதாக ஸ்பீக் இன் அதர் டங்ஸ் ஆஃபன், தொடர்ந்து அந்நிய பாஷையில் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் நம்ம சர்ச்சில் கூட அந்நிய பாஷை பேசல, ஆராதனை நேரத்தில் கூட நம்ம கொஞ்சம் நேரம் அந்நிய பாஷை பேசுறது கிடையாது. சில பேர் எவ்வளோ நாளைக்கு முன்னாடி அந்நிய பாஷை பேசுனீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. நம்ம அனாயிட்டிங் சர்வீஸ் வச்சாலும் அதுக்கு வரவும் முடிய மாட்டேங்குது நம்மளால. ஆனால் அந்நிய பாஷைகளிலே தொடர்ந்து பேசுகிற மனிதன் தான் இந்த 6ஆம் அறிவை பயன்படுத்தக்கூடிய மனிதனாக இருப்பான். இந்த 6th சென்ஸ் அப்படிப்பட்ட மனிதர்களுக்குள்ள தான் ஆப்ரேட் ஆகும். 1 கொரிந்தியர் 14:2 சொல்லுகிறது, ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியிலே ரகசியங்களை பேசுகிறாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினால் அவன் மனுஷனிடத்தில் பேசாமல் யாரிடத்துல பேசுறான்? தேவனிடத்தில். ஆமா, அந்நிய பாஷை பேசும்போது இந்த 6th சென்ஸ் ஆப்ரேட் ஆகுது. ஒரு மனுஷன் ஆவிக்குட்படுத்தப்படுகிறான். அவன் ஆவிக்குட்படுத்தப்படும் போதுதான் அவன் தேவனிடத்தில் பேசுகிறவனாய் மாறுகிறான். மனிதனிடத்தில் பேசுகிறவன் அல்ல, அவன் தேவனிடத்தில் பேசுகிற ஒரு மனிதனாய் மாறுகிறான். அப்பொழுது அவனுக்கு தேவனுடைய ஆலோசனைகளும் வழிநடத்துதல்களும் தேவன் காட்டுகிற வார்த்தைகளும் தேவனுடைய கிருபைகளும் அவனுக்கு கடந்து வரக்கூடியதாய். பவுல் எழுதுகிற அதே அதிகாரத்தில் எழுதுற உங்கள் எல்லாரை காட்டிலும் அதிகமான பாஷைகளை நண்பர். அதனால தான் பவுல் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன பண்ணுறாரு, அந்த 6th சென்ஸ் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். இந்த 6ஆம் அறிவை அதிகமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார். இந்த அந்நிய பாஷையினுடைய வரம் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளாரும் கடந்து வந்ததுனால தான் பெந்தேகோஸ்தே சபை என்பதே உண்டானுச்சு. ஐடென்டிட்டி, ஒரு அடையாளமாய் மாறினது. அவர்கள் எல்லாரும் பல பாஷைகளை பெந்தேகோஸ்தே நாளில் பேசினபடியினாலே பெண்டகாஸ்டல் சர்ச் அப்படின்னு இட்ஸ் நாட் ஒரு நேம் கிடையாது, இது ஒரு ஆர்கனைசேஷன் கிடையாது. ஆனால் அதை காட்டிலும் இது ஒரு அனுபவம். பெண்டகாஸ்டல் டே, பெண்டகாஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு விதமான உணர்வு, அனுபவம். அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாய் நாம் கடந்து போகும்போது தான் தேவனுடைய சத்தத்தையும் தேவனுடைய திட்டங்களையும் தேவனுடைய ஆலோசனைகளையும் தேவனிடத்தில் பேசுகிற மனிதர்களாய் நாம் மாறுகிறவர்களாய் இருக்கிறோம். அப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம என்ன பண்ணோம், அந்நிய பாஷையிலே பேசுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த டங் ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு தான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த 9 வரங்களும் செயல்படக்கூடியவர்களாய் இருப்பார்கள். 9 கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க. ஆவிக்குரிய கண்ணி, ஆவிக்குரிய வரம், இதையெல்லாம் ஒரு மனுஷங்களை எப்போ ஆப்ரேட் ஆகும்னா அந்த மனுஷன் ஃப்ரீக்வெண்ட்டாக டங் ஸ்பீக்கிங் பர்சனாக இருக்கணும். ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு நாளைக்கு குறைஞ்சது 15 மினிட்ஸ் அது நீங்கள் அந்நிய பாஷையில் பேசி ஜெபிக்கக்கூடிய மனிதர்களாக இருப்பீர்கள் என்றால்
உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்றதை கூட ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்திடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அனுபவம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய இருதயத்தில் அவனுடைய நினைவுகள் எப்படி இருக்கிறது என்பதையும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அனுபவங்களோடு நான் அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு 3 hours 4 hours டங்ஸில் பேசி ஜெபம் பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட நாட்களிலே தேவனுடைய வழிநடத்தல்களும் ஆலோசனைகளும் ஒரு மனுஷன் முன்னாடி வந்து நின்று அவனை ஸ்கேன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்துருவார். அந்த கிஃப்ட், டிசர்னிங் கிஃப்ட் உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருவார். இது எல்லாம் ஏதோ ஊழியக்காரர்கள் எல்லா மனிதர்களுக்காகவும் தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. Here are some valid reasons why we need Here the are sixth some sense. valid reasons why we need sixth sense. ஏன் நம்மளுக்கு 6ஆம் அறிவு தேவைப்படுகிறது? 6ஆம் அறிவு உணர்வு எதற்காக தேவைப்படுகிறது? முதலாவதாக, God's instructions are usually received in the spirit. God's instruction is usually received in the spirit. ஆவியில தான் ஆண்டவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்கள் ரிசீவ் பண்ண. எப்படி ஒரு செல்போனில் மெசேஜ் வருதுன்னா பேப்பரில் எழுதியா கொடுக்குன்னா அது எப்படி உள்ளார வருதுன்னே தெரியல. ஆனால் டிங் அப்படின்னு சத்தம் வந்தோன்னா பார்த்தீங்கன்னா உடனே மெசேஜ் வருது. வர வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6:30 மணிக்கு நம்மளுடைய சபையிலே அபிஷேக ஆராதனை இருக்கிறது அப்படின்னு. நல்ல கவனிங்க, நீங்கள் ஸ்பிரிட்டில் இருந்தால் தான் இதை ரிசீவ் பண்ண முடியும். உங்களுக்கு செல்ஃபோனில் வந்த மெசேஜை நீங்கள் ஸ்பிரிட்டில் இருந்தால் தான் ரிசீவ் பண்ண முடியும். அப்போ செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அந்த செல்ஃபோன் சிக்னலில் டவரில் இருக்கிற சிக்னல் கரெக்டாக கனெக்ட் ஆகாது. எப்படி உள்ளார வருதுன்னே தெரியும். இப்போ நல்லா கவனிங்க, எப்படி இவருக்கு தெரியும்? சில நேரத்தில் பசங்க வாலிபாப்பிள்ளைங்கிட்ட ஏதாவது பேசுனா இவர் என்ன நேரில் பார்த்த ஒரு மாதிரியே பேசுகிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. காரணம் என்னென்னா இதுதான் ரீசன். என்னென்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் வெளிப்படுத்தக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ காட் இஸ் இன் ஸ்பிரிட் ஃபார்ம். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதராக இருக்கும்போது தான் தேவனிடத்துலேருந்து உங்களுக்கு சிக்னல் கரெக்டாக வரும், உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டாக வரும், உங்களுக்கு கைடன்ஸ் கரெக்டாக வரும், உங்களுடைய பிளஸ்ஸிங் கரெக்டாக வந்துக்கிட்டே இருக்கும். அதற்காக தான் உங்களுடைய 6ஆம் அறிவிலே நீங்கள் செயல்படக்கூடிய மனிதராக இருக்க வேண்டும். சங்கீதம் 32:8 சொல்கிறது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டும் வழிகளை உனக்கு காட்டுவேன், உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஓகே, ஆண்டவர் சொல்லுவார். எப்போ சொல்லுவார்? நீ ஆவிக்குட்பட்ட மனிதனாய் உன்னுடைய 6ஆம் அறிவு செயல்படுகிற மனிதனாய் இருக்கும்போது தான் இப்படிப்பட்ட தேவ ஆலோசனைகளையும் வழிநடத்துதலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மனம் போன போக்கிலே நம்மளுடைய கண் கண்டபடியும், நம் கால் செய்கிறபடியும், நம்முடைய உணர்வுக்கு தோன்றுகிறபடியும், நாம் காது கேட்டபடியுமே நாம் நடந்து கொண்டு இருப்போம். தேவனுடைய ஆலோசனையின்படி என்ன பண்ண முடியாது? நம்மால் நடக்க முடியாது. இரண்டாவதாக, when you operate in the sixth sense, you are free from condemnation of the flesh. ஆமாம், உங்களுடைய சரீர குற்றப்படுத்துகிறதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணீங்க? வெளியில் வந்துடுவீங்க. பாருங்கள், ரோமர் 8:1 சொல்லுது, ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாய் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆக்கினை தீர்ப்பு இல்லாது இருப்பார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. நீங்கள் உங்கள் ஃப்ளஷின் படியே நடந்துட்டு இருப்பீங்கன்னா, இந்த 5 உணர்வுகளை கொண்ட மனிதனாகவே நீங்கள் நடந்துருப்பீங்கன்னா, பை பர்த்தாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட 5 உணர்வுகளோடு நீங்கள் நடந்து கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு உண்டு. நீங்கள் ஆவியின்படி அந்த 6th சென்ஸில் 6ஆம் அறிவிலே நீங்கள் செயல்படக்கூடிய மனிதர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. அப்போ எதற்காக நமக்கு வேணும்னா, இந்த ஆக்கினை தீர்ப்பிலிருந்து, இந்த ஜட்ஜ்மெண்ட்டிலிருந்து நாம் விடுவிக்கும்படியாய் நம்முடைய 6ஆம் அறிவை நாம் பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, you will be a good student of the Holy Spirit's teaching. நீங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய நல்ல மாணவனாக இருக்கணும்னா உங்களுக்கு இந்த 6ஆம் அறிவு தேவை. அதாவது இன்டிமேசி வித் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு அந்நியம், ஐக்கியம், நெருக்கம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோவான் 14:26 சொல்லுது, என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார்.
அப்போ ஆவியானவரோடு இணைந்து இசைந்து செயல்படும் போது தான் தேவனுடைய திட்டங்களையும் ஆலோசனைகளையும் நீங்கள் செயல்படுத்த முடியும். அதாவது இந்த ஆவியானவர் உங்களுடைய சிக்ஸஸ் என்ன ஆப்ரேட் பண்ணிட்டு அதோட கனெக்ட் ஆகிட்டே இருப்பார். அப்படி இருக்கும்போது இயேசு கிறிஸ்து சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைவு கூர்ந்து அதன்படி உங்களை வழி நடத்தக்கூடியவர்களாக இருப்பார். நான்காவதாக, You will see and understand spiritual matters. ஆமாம், ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாய் இருப்பீர்கள். ஹல்லேலூயா. யோவான் 16:13-14 சொல்லுகிறது, சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். சகல சத்திய, அதுதான் பாருங்க, ஸ்பிரிச்சுவல் மேட்டரை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். சத்தியத்தின்படி சொல்லப்படுகிற ஆலோசனைகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல், அவர் தன்னுடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி தாம் கேள்விப்பட்ட யாவைகளையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு வரப்போகிற, நல்ல கவனிங்க, வரப்போகிற காரியம், உங்களுடைய வாழ்க்கையில் வரப்போகிற எல்லா காரியங்களையும் அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அந்த வெளிப்படுத்துதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அனுபவிக்க வேண்டும் என்றால், நீங்கள் சிக்ஸ்த் சென்ஸ்ல ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு தேவ மனுஷனாய், தேவனுடைய பிள்ளையாய் நீங்கள் இருக்க வேண்டும். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். ஹல்லேலூயா. என்ன ஜீசஸ் சொன்னாரோ, என்ன பண்ணாரோ அவைகளை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லி உங்களை வழி நடத்தக்கூடியவராய் இருப்பார். ஹல்லேலூயா. Glory to God. ஜீசஸ் பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்களை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்க. ஐந்தாவதாக, you will have access to deep relationship. ஆண்டவரோடு ஒரு ஆழமான உறவுக்குள்ளாய் நீங்கள் என்ன பண்ண முடியும்? போக முடியும். 1 கொரிந்தியர் 2:10 சொல்கிறது, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆழங்களையும் அவர் ஆராய்ந்திருக்கிறார். அப்போ அந்த டீப் ரிலேஷன்ஷிப் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் வேணும்னா உங்களுடைய சிக்ஸ்த் சென்ஸ் ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கணும். உங்களுடைய 6ஆம் அறிவு செயல்படக்கூடியதாக இருக்க வேண்டும். ஆவியானவரோடு இணைந்து நீங்கள் நடக்கும்போது, உங்களுடைய சிக்ஸ்த் சென்ஸ் ஆப்ரேட் ஆகும்போது, உங்களுக்கென்று அவர் உங்களுடைய எதிர்காலங்கள், உங்களுடைய காரியங்களை அவர் வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. Glory to God. You will have a peace of God. You will have a peace of God. உங்களுக்கு ஒரு தேவ சமாதானம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, நல்லா கவனிங்க. சில நேரத்தில் என்ன பாஸ்டர், எப்போ நல்லபடியே இருக்குது பாஸ்டர், ஒரு பீஸ்ஃபுல்லாகவே இல்லை பாஸ்டர் அப்படின்றோம் பாருங்க. ஏன்னா நீங்கள் அந்த சிக்ஸ்த் சென்ஸில் ஆப்ரேட் ஆகலை. எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய, இயல்பாக இருக்கக்கூடிய அந்த 5 சென்ஸ்லேயே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? செய்து கொண்டு இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதனால தான் உங்களால் என்ன பண்ண முடியல? ஒரு பீஸ்ஃபுல்லாகவே இருக்க முடியல. ஆண்டவர் சொல்கிறாரு, உலகம் தர முடியாத தெய்வீக சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், நான் உங்களுக்கு கொடுக்குறேன்றாரு. ஆனால் நம்மளால் இன்றைக்கி என்ன பண்ணல? அப்படிப்பட்ட சமாதானத்தை அனுபவிக்க முடியாது. ரோமர் 8:14-16 சொல்கிறது, மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கும். நல்லா கவனிங்க, நீங்கள் ஸ்பிரிட்டில் செயல்பட்டாதான், உங்களுடைய சிக்ஸ்த் சென்ஸ்ல செயல்படக்கூடிய மனுஷனாக இருக்கும்போது நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீங்கன்றாரு. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி. ஆமா, நீங்க தேவனுடைய பிள்ளையா இருக்கிறீங்கன்றத ஆவியானவர் தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாராம். அப்ப இந்த சிக்ஸ்த் சென்ஸ்ல ஆப்ரேட் ஆகக்கூடிய மனிதர்களாய் நாம் இருக்கும்போது, நான் தேவனுடைய பிள்ளை என்பதை ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த உணர்வு உள்ளவர்களாக இருந்தோன்னா இந்த உலக பிரகாரமான காரியங்களை குறித்தும், நம்முடைய செவிக்கும் நம்முடைய கண்ணுக்கும் தோன்றுகிற காரியங்களையும் கேட்கிற காரியங்களை குறித்தும் கவலைப்பட மாட்டோம். ஹல்லேலூயா. அதற்காக தான் நமக்கு என்ன பண்ணோம்? இந்த சிக்ஸ்த் சென்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கிறது. மத்தேயு 13:14 சொல்கிறது, ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள். அதாவது இயேசு சொல்றாரு, ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருக்கு. இப்போ பாருங்க, இந்த 5 சென்ஸுமே சரியாக செயல்படல.
இந்த 5 சென்ஸுமே என்ன பண்ணல, சரியா செயல்படல. காதார கேட்டு உணராது இருப்பீர்கள், கண்ணார கண்டு அறியாதிருப்பீர்கள். இந்த ஜனங்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து மனம் திரும்பாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படி அவர்கள் இருதயம் கொழுத்து இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன ஆண்டவரே இப்படி கொழுத்து இருக்கு, அது இதுன்னு பேசுறீங்களே அப்படின்னு. சில நேரத்தில் அப்படிதான் ஆயிடுறோம். ஊழியக்காரருக்கும் அப்படிதான் ஆயிடுது. பாருங்க, நிறைய எக்ஸாம்பிள், ஊழியக்காரருக்கே நிறைய எக்ஸாம்பிள் சொல்லலாம் பைபிள்ல இருந்து. யோனா ஆண்டவர் சொல்றதே கேட்கல, அவர் திருப்பி ஏதாவது பேசிக்கிட்டே இருந்தாரு. இருதயம் அப்படியே கொழுத்து போய் அப்படியே மதன்னு ஆயிடுது, கேட்க முடியல. வாசிங்க. காதாய் மந்தமாய் கேட்டு கண்களை மூடிக்கொண்டார்கள் என்பதே உங்கள் கண்கள் காண்கிறதினாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதினாலும் அவைகள் பாக்கியம் உள்ளவைகள். உன் கண்ணும் காதுமே பாக்கியம் உள்ளதுன்றார் கேட்கறதுனால. ஜீசஸ் இதை சொல்றாரு. அப்போ ஜீசஸ் பாருங்க, என்னடா இந்த மனுஷனோட, யூதர்களோடு அவர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார், பேசிக்கொண்டே. ஆனால் அவங்களுடைய கண்கள் திறக்கப்படலை. இவர்தான் மேசியா என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியலை. அவர் பேசுகிற வார்த்தைகள், சத்திய வசனங்கள் அவர்களுக்குள்ளார எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரல. ஜீசஸ் அப்படியே மனசு நொந்து போய் தான் இதை பேசுறாரு. என்னடா இவங்க இருதயம் அப்படியே கொழுத்து போய் இருக்குது. இதை ஏசாயா தீர்க்கதரிசி ப்ராஃபஸியா சொல்லியிருக்காருன்னு வேற சொல்ற. அப்பயுமே அவர்களுக்கு புரியல, நம்மளை தான் சொல்றாருன்னு. மனம் அக்செப்ட் பண்ணிக்கல. இன்றைக்கு ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிற நாம் எப்படி இருக்கிறோம்? இஸ்ரவேலர்களுக்கு கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியமும் கிருபையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்மோடு கர்த்தருடைய ஆவியானவர் எப்பொழுதும் இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்குள்ளார இருக்கிற 6ஆம் அறிவை செயல்படுத்தும்படியாய், நம்மோடு இடைபடும்படியாய், நம்முடைய தேவனுடைய ஆலோசனைகளை கொடுக்கும்படியாய், நம்மை தேற்றக்கூடியவராய், தேற்றரவாளராய், நமக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியவராய், கம்ஃபர்டராய் அவர் எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கிறார். நம்ம கூட இருக்கிற, எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கிறவரை நாம் மறந்து பிரிந்து வாழக்கூடாது. அவரோடு இணைந்து இசைந்து வாழ கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய 6th சென்ஸ், நம்முடைய 6ஆம் அறிவு நம்மளை என்ன பண்ணுது? ஆண்டவரோட தொடர்பிலேயே வைத்திருக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஆலோசனைகளும் வழி நடத்துதல்களும் நமக்கு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அதனால் இந்த நாட்களிலே நீங்கள் உணர்வு உள்ளவர்களாய், தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதன்படி செய்யக்கூடியவர்களாய், ஆவியிலே பலப்பட்டு ஆவியானவர் மூலமாய் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற தேவனுடைய ஆலோசனைகளையும் வழி நடத்துதலையும் விசுவாசித்து அதன்படி செயல்படக்கூடியவர்களாய் நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற திட்டங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிந்து உணர்ந்து தேவன் மீது நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, சமாதானத்தோடு நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியும். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் ஒரு 6th சென்ஸ்ல இருந்து ஆப்ரேட் ஆகக்கூடிய ஒரு தேவ மனிதராய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நாம் யாவரும் எழுந்து நின்று பாடல் ஆண்டவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா. க்ளோரி. வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வானபூமி படைத்த தேவனே, ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. கண்களை ஏறெடுப்பேன் நான், ஒத்தாசை செய்யும் கர்த்தர் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுவோமா? வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உம்மையே நோக்கி பார்க்கிறேன். பாருங்க, இந்த 6th சென்ஸில் இருக்கிற ஆள் எப்படி பண்ணுவார்னா, வேற எந்த மனுஷன்கிட்ட பார்க்க மாட்டேன், எங்கேயும் கிடைக்காது, எங்கேருந்தும் ஆலோசனை கிடைக்காது, எங்கேருந்தும் ஒன்று ஃபேவர் கிடைக்காது.
அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கும்போது தான் அந்த சிக்ஸ் சென்ஸில் இருக்கிற ஆட்கள் தான் அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்பாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு ஆண்டவரோடு இந்த பாடல் பாடும்போதே சொல்லுங்க, ஆண்டவர் நான் வேற யாரும் பார்க்கல ஆண்டவர், வேற எங்கே இருந்தில்ல ஆண்டவரே, உண்மை மாத்திரம் நான் நோக்கி பார்க்கிறேன். நான் உங்களோட கனெக்டாக இருக்க விரும்புகிறேன் ஆண்டவர். உங்கள் சிக்னல் எனக்கு எல்லா காரியத்திலும், என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் உங்கள் சிக்னல் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கணும் ஆண்டவரே. நான் உங்களோட எப்பொழுதும் கனெக்ட் ஆகியே இருக்கணும் ஆண்டவரே. 24/7 உங்களோட கனெக்ட் ஆகி இருக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட பாடலாமா? வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறு எங்கிருந்தும் இல்லை, வேறு எவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். சொல்லுவோமா? வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதும் கேட்பதில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதை கேட்பதில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. பாருங்க, சூழ்நிலை உங்களுக்கு எகென்ஸ்டா இருக்கிறோம். உங்க கண்ணு பார்க்குற சூழ்நிலை வேற. கண்ணுன்ற சென்ஸ்ல நீங்க ஆப்ரேட் ஆகக்கூடாது. ஹல்லேலூயா. வேற எதுவும் இல்லை, உலகம் சொல்றதை கேட்காதீங்க. உங்க கூட இருக்கிற இல்லை இல்லை அது நடக்காது, உனக்கு சுகம் ஆகாது, அதெல்லாம் சொல்லுவாங்க, கேட்காதீங்க. உங்க காதுன்ற சென்ஸ்ல நீங்க செயல்படாதீங்க. ஆனா இல்லாதவைகளை இருப்பவைகளை போல அழைக்கிறது. ஒண்ணுமே இல்லாத இடத்துல உன்னை உருவாக்க கூடியவர், அதை விசுவாசிங்க. உங்க ஸ்பிரிட்ல அந்த இடத்துல இருக்குன்னு நினைங்க. இப்ப நம்ம இந்த சர்ச்சில் இருந்திருக்கிறோம், நான் பாஸ்டமாக்கு காமிச்சிருக்கேன், அங்க ஒரு சர்ச் இருக்கு. வரவங்களெல்லாம் எய்த்த ஜன்னல் நின்று இங்கே என்ன இருக்குது தெரியாது, புல்லு காடுங்க, இல்லை இங்கே ஒரு சர்ச் இருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இங்கே ஒரு சர்ச்சு இருக்கு. அதுதான் அந்த 6ஆம் அறிவிலே ஒரு மனிதன் செயல்படுவான. இல்லையா, இருக்கிற மாதிரி பாரு. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். உலகம் சொல்ல ஒன்னால முடியாதப்பா, ஒன்னால முடியாதுப்பா, நீ என்ன பண்ற, பார்க்குற பார்வை சரியில்லை, நீ அது எதுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறோம். உன்னை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறத நம்பாத. உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. அவரோட நீ கனெக்ஷனில் இருந்தினா, அவருடைய சிக்னல் உனக்கு ப்ராப்பராக கிடைச்சிட்டு இருந்ததுன்னா, உன்னுடைய சிக்ஸஸ் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா, நடக்காதுன்னு சொல்கிறதெல்லாம் நடக்கும். ஹல்லேலூயா. கிடைக்காது என்று சொல்கிற காரியங்கள் கிடைக்கும். சுகம் கிடையாதுன்றதுல சுகத்தை ஆண்டவர் கொடுப்பார், அற்புதத்தை செய்வார். இதை உணரணும்னாலே உங்களுக்கு சக்சஸ் ஆப்ரேட் ஆகணும். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எதையும் பார்க்காதே. வாசிக்கலாமா? சூழ்நிலைகள் எதையும் நான் பார்ப்பதில்லை, உலகம் சொல்லுவதை கேட்கவில்லை. சூழ்நிலைகள் எதையும் நான் பார்க்கவில்லை, உலகம் சொல்லுவதை கேட்கவில்லை. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. இல்லாதவைகளை இருப்பவைகள் போல் அழைக்கும் தேவன் நீரே. வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். வேறெங்கிருந்தும் இல்லை, வேறெவரிடமும் இல்லை, உமையே நோக்கி பார்க்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தில் மனிதர்கள் சொல்லுகிற பிரகாரம் அல்ல, எங்கள் கண்கள் பார்ப்பது பிரகாரம் அல்ல, எங்களுடைய செவிகள் கேட்கிற பிரகாரம் அல்ல ஆண்டவரே, உமையே நாங்கள் நோக்கிய எங்களுடைய சிக்ஸ்த் சென்ஸ்ல இருந்து ஆண்டவரே, இந்த எங்களுடைய 6ஆம் அறிவிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் துணையோடு எங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகிறவர்களை ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. எந்த மனிதரோ எந்த ஊழியக்கார இடத்திலே போய் ஆண்டவரே என் லைஃப்ல என்ன நடக்க போகுதுன்னு சொல்லுங்கன்னு கேட்காத படிக்கு ஆவியிலே உணர்த்தப்பட்டவர்களாய்
நாங்கள் அவைகளை அறிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டி இருக்கிறீர். எங்களோடு என்றென்றைக்கும் இருக்கும்படியாய் தேற்றரவாளனாகிய கர்த்தருடைய ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அவரோடு இணைந்து செயல்பட்டு நாங்கள் 6ஆம் அறிவிலே உம்மை அறிந்து கொள்ளவும், உம்மோடு இடைபடவும், உம்மிடத்திலிருந்து ஆலோசனைகளையும் வழிநடத்தல்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்கள் கண்கள் காண்கிறவைகளைப் போல அல்ல, எங்களுடைய செவிகள் கேட்கிறவைகளைப் போல அல்ல ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இயேசு எப்படி உம்முடைய சித்தத்தை செய்தாரோ ஆண்டவரே, சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் எப்படி உம்முடைய சித்தத்தை செய்தார்களோ அதே போல உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர், அழைத்தும் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஆலோசனைகள் வழி நடத்துதல்கள் எங்களுக்கு உண்டாகட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Hallelujah.